அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. சார் படிவம் நிரப்புக போடுங்க சார், படிவம் நிரப்புக வீடியோ போடுங்க சார், அதுல தான் சார் 5 மார்க் இருக்கு, எப்படி சார் ஈஸியா 5 மார்க் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, படிவம் நிரப்ப போறோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு 4 விதமான படிவம் அப்படின்றது கேட்கறாங்க. ஓகேவா? ஒன்னு நூலக கடிதம், இன்னொன்று வந்து நீங்க அடுத்து ஸ்கூல் 10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு மைதானத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அனுமதி வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 2-3 கடிதம் அப்படின்றது உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதில் எனக்கு அதிகமான கொஷின் பேப்பரை வந்து அனலைசிஸ் பண்ணதில் உங்களுக்கு என்ன கொஷின் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் 11th ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன படிவம் தேவை, அந்த படிவத்தை நிரப்புங்க அப்படின்றது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சில கொஷின் பேப்பரில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷினே கொடுத்துட்றாங்க. அதாவது பேர், அவங்களோட விண்ணப்பம், அவங்களோட எந்த ஊர், அதெல்லாம் கொடுத்துறாங்க. சில இதில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எதுவும் கொடுக்கறது இல்லை. வெறுமனையா வந்து நூலக கடிதத்தை நிரப்புக, வெறுமனையா வந்து இந்த மாதிரி வந்து மேல் வகுப்பு ஜாயின் பண்றதுக்கான படிவத்தை நிரப்புக அப்படின்ற மாதிரி மட்டும் கொஸ்டின் இருக்கு. அதனால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால எழுத தெரியணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேர் கொடுத்து அட்ரஸ் கொடுத்து உங்களை எழுத சொன்னாலும் எழுத தெரியணும். இல்ல வெறுமனையா வந்து கொடுத்தாலும் உங்க பேரை போட்டு நீங்க ஃபில் பண்ண அந்த அளவுக்காச்சும் தெரியணும். ஓகேவா? ஏன் சார் இதெல்லாம் கேட்கறாங்க, எதுக்கு சார் இந்த படிவம்? ஈஸியா வந்து என்னென்னமோ கேட்கலாம்ல சார், எதுக்கு சார் இந்த படிவம் கேட்கறாங்க? அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், 10th படிச்சுட்டு இருக்கோம், ரைட்டா? 10th படிச்சுட்டு நீங்க வந்து ஒரு பேங்க்ல போய் பணம் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இல்லை வந்து நாளைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணுவீங்க, 11th போய் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்றதுக்கு எழுத தெரியாம இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன பண்றாங்க, 5 மார்க் வச்சு உங்களுக்கு என்ன பண்றாங்க, இங்கேயே ப்ராக்டிக்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பா ரொம்ப 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 முக்கியம் என்னது அப்படின்னா, படிவம் நிரப்புக. ஈஸியா 5 மார்க் வாங்கலாம். இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ஈஸியா 5 மார்க் வாங்கக்கூடியது எந்த பகுதி அப்படின்னு கேட்டா படிவத்துல தான் வச்சுக்கோங்களேன். அவங்க பேரு, ஊரு எல்லாத்தையுமே மேலே கொடுத்துடுறாங்க. நம்ம ஜஸ்ட் அதை பார்த்து மட்டும் தான் ஃபில் பண்ண போறோம். அதுல என்னது, எதுவுமே தப்பு பண்ணாம ஈஸியா 5 மார்க் வாங்கலாம். என்னது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஓகேவா? என்னது, எழுத்துப்பிழை பண்ணாம இருந்தாலே போதும். எழுத்துப்பிழை இல்லாம நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, மார்க்கை குறைக்கவே முடியாது. 5 மார்க்குக்கு 5 மார்க் கொடுத்தே ஆகணும். தெளிவா அதுல கேட்கப்பட்டுள்ளதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம், தெளிவா எழுதிட்டீங்க அப்படின்னா என்னது, உங்களுக்கு மார்க் குறைக்கவே முடியாது. வேற எதுல வேணா, இப்ப நீங்க வந்து ஒரு குருவினா வச்சுப்போம், இல்ல ஒரு சிறுவினா எழுதுறீங்கன்னு வச்சுப்போம், இல்ல ஒரு நெடுவினா எழுதுறீங்கன்னு வச்சுப்போம். என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணலாம், இல்ல கண்டென்ட்டை வந்து ஃபுல்லா எழுதாம இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஆனா இதுல வந்து குறைக்க முடியுமா, இதுல வந்து குறைக்கவே முடியாது. ஏன், இதுல ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் எழுத போறீங்க. அது தெளிவா எழுதிட்டீங்க அப்படின்னா போதும், அதுல எரர் இல்லாம எழுதிட்டீங்க அப்படின்னா போதும், ஈஸியா மார்க் அப்படின்றது கிடைச்சிடும். அதனால ரொம்ப ரொம்ப ரொம்பவும் முக்கியம் படிவம் நிரப்புக. இது படிக்காம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஆல காலை எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஈஸியான ஒண்ணு, ஈஸியா வந்து தமிழ்ல வந்து ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஓகேவா? லூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் அப்படின்றது இருக்கு. அதனால வந்து ரொம்ப ஃபோக்கஸா படிக்கணும். வரப்போறதுல வந்து இந்த படிவம் அப்படின்றது வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்களா சார், எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் படிவம் நிரப்புக இருக்கா அப்படின்னு கேட்டா, சில கொஸ்டின் பேப்பர்ல படிவம் நிரப்புக இல்ல. சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறாங்க, சில கொஸ்டின் பேப்பர்ல இல்ல. ஆனா இந்த கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், பின்னாடி வந்து பிவைக்கு ப்ரூஃப் அப்படின்றது வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னென்ன கேட்கறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளா ஒரு படிவம் வந்து நிரப்ப போறோம். பார்க்கலாமா? ஓகே, இதான ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஓகேவா? நம்மளோட தாரக மந்திரம் என்ன, நம்மளோட தாரக மந்திரம் என்ன, திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி. நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கணும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். பண்ண போறேன், என்னது, திட்டமிட்டணும். ஓகேவா? நான் வந்து வரப்போற ஆஃபீல் எக்ஸாம்ல நான் இவ்வளவு மார்க் வந்து எய்ம் பண்ணியிருக்கேன். நான் வந்து 470 மார்க் அப்படின்றது எய்ம் பண்ணியிருக்கேன். நான் 480 எய்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், அது வந்து தமிழ்ல இந்த மாதிரி வரை எனக்கு என்னென்ன தப்புலாம் பண்றேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்றேன்னா அதை வந்து என்ன பண்ணணும், அதை ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து சரி பண்ணணும். அது வேற என்னென்ன தப்பு பண்றீங்க, தமிழ்ல வந்து நான் வந்து ஒழுங்கா ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு ஒழுங்கா இருக்கிறது இல்லை, அதனாலதான் எனக்கு 90 மார்க் கூட வர மாட்டுது, 80 மார்க் கீழே போயிருது. அப்போ நான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது இம்ப்ரூவ் பண்ணாதான் நான் எய்ம் வச்சிருக்கேன் 470 மார்க் எடுக்க முடியும், 480 மார்க் எடுக்க முடியும். அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட உள்ள தப்பை நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க அனலைசிஸ் பண்ணணும். அனலைசிஸ் பண்ணி நான் இதுதான் தப்பு பண்றேன், நான் இந்த இடத்துல தான் தப்பு பண்றேன், மேக்ஸ்ல இந்த ஆயத்தொலை வடிவியல தான் தப்பு பண்றேன், இதுல தான் நான் தப்பு பண்றேன் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், இது எதுல தப்பு பண்றோம், எதை சரி பண்ணணும் அப்படின்றத நீங்க பார்த்து பண்ணா மட்டும் தான் நம்மளோட டார்கெட் என்ன, உங்களோட டார்கெட்டை நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் விடாமுயற்சி. விடாமுயற்சினா என்ன சார், சார் பப்ளிக்ல பாத்துக்கலாம் சார், இது என்ன சார் ஜிபி எக்ஸாம், இது என்ன சார் அப்படின்றான். ஒரு எக்ஸாமும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்க ஸ்கூல்ல வைக்கிறாங்களே ஒரு யூனிட் டெஸ்ட்டோ, இல்ல வந்து என்னது நாளைக்கு படிச்சுட்டு வாங்க, இன்னைக்கு படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே மிஸ்ஸோ இல்ல வந்து சாரோ,
அந்த டெஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு உண்மையான பப்ளிக் எக்ஸாம் அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு அதை எழுதணும். அதை மாதிரி என்னது விடாமுயற்சியை யார் படிக்கிறாங்களோ அவங்களால தானே முடியும் அவங்க ஆசைப்பட்ட ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மன உறுதி. சார் மன உறுதி என்ன சார், நான் எடுப்பேன், நான் வந்து என்னால வந்து சுத்தி இருக்கவங்க வந்து நீ 400 தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, நான் 450 எடுப்பேன், நான் 470 எடுப்பேன், நான் 480 எடுப்பேன், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, யார் எதை சொன்னா என்ன, என்னால முடியும் அப்படின்றது மன உறுதியா இருக்கணும். மன உறுதி மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா வேணும், திட்டமிட்ட உழைப்பும் வேணும். அதுக்கப்புறம் என்னது, கடின உழைப்பு. ராத்திரி படிக்கணும், பகல் படிக்கணும், என்னது எப்ப டைம் கிடைக்குது அப்பப்பெல்லாம் படிக்கணும். பஸ்ல போறீங்களா, பஸ்ல வந்து ஸ்கூலுக்கு வந்து பஸ்ல போறீங்களா, பஸ்லயும் படிக்கணும். அதான் இது மாதிரி எங்கெங்க உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம்லாம் படிச்சா மட்டும்தான் நம்ம முடியும். நீங்க எய்ம் பண்ணி வச்சிருக்கீங்களா ஒரு மார்க், நான் இந்த மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும், நான் வந்து 470 எடுக்கணும் சார் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்களா, அது வந்து ஒரு மிராக்கல் நடக்கும். என்ன சார் மிராக்கல் அப்படின்னா, நீங்க எய்ம் பண்ணிருக்கிறது 470 இருக்கலாம், ஆனா அங்க மிராக்கல் நிலைமை நடக்கும் 480 வரும். ஓகேவா, யாரு ஒருத்தவங்க கடின உழைப்பா உழைக்கிறாங்களோ, ஓகேவா. ஆனா நீங்க ஒன்னையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ணிக்க கூடாது. சார் ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் தான் சார் படிக்கிறேன், 5 மணி நேரம் படிக்கிறான் சார் அப்படின்னு நான் பண்ணிக்க கூடாது. இன்னொருத்தவங்க கம்பேர் பண்ணிக்க கூடாது. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், ஓகேவா, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், என் மனசாட்சிக்கு நான் உண்மையா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி அப்படி கொண்டு என்ன பண்ணணும், நீங்க படிக்கணும். ஓகேவா, படிப்பீங்களா? வரப்போற ஆஃப் இயர் எக்ஸாம்ல 470 480 எய்ம் பண்ணுவீங்களா? சார் நான் போன வாட்டி நடந்த எக்ஸாம்லயே வந்து நான் 450 கூட தொடல சார், அப்பெல்லாம் வந்து கவலைப்பட தேவையே இல்லை. கண்டிப்பா வந்து வரப்போற ஆஃப் இயர் எக்ஸாம்ல போர்ஷன்ஸ் அதிகம், நிறைய வந்து படிக்கலாம். ஈஸியா வந்து இந்த மாதிரி படிவம் நிரப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கு, ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, தமிழை பொறுத்தளவு அசால்ட்டா 95 அப்படின்றது எடுக்கலாம். எரர் இல்லாம, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம, அது எழுத்து வந்து அந்த கோழி சிச்சா மாதிரி இல்லாம எழுதுனீங்க அப்படின்னா போதும், அசால்ட்டா வந்து என்ன பண்ணலாம், அழகா வந்து 95+ அப்படின்றதே எடுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு மார்க் போறது எங்க தெரியுமா, எழுத்து பிழை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னது, கதை அடிக்கிறது, கதை அடிச்சா மார்க் போயிடும், கதை அடிக்க கூடாது. ரைட்டா, அதுக்கப்புறம் என்னது, எழுத்து வந்து ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும், இடைவெளி விட்டு எழுதணும். என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் எழுதக்கூடாது. அந்த மாதிரி எழுதாம நீங்க எழுதுனீங்களாலே உங்களால நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேவா, எடுப்பீங்களா? ஓகேப்பா, பார்க்கலாமா இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிக்கோங்க, அந்த லைக் பட்டனை அடிச்சு உடச்சிருங்க. ஓகேவா, ஓகே, நம்மளோட டார்கெட் என்ன, டார்கெட் 100. ஓகேவா, நம்மளோட டார்கெட் என்ன, டார்கெட் 100. அதை வந்து நம்ம எடுக்கணும். ரைட்டா, ஓகேப்பா, பார்க்கலாமா? ஓகே, படிவம் நிரப்புக பார்க்கலாம். சரி, ஓகே சார், எப்படி சார் இந்த படிவங்கள் கேட்பாங்க அப்படின்றத பாருங்களேன். ஃபர்ஸ்ட், திரு க பாபு என்பவர் 70, மொழிநகர் மதுரை 10 வசிக்கிறார். அவர் எழுத்து பணிக்கு விண்ணப்பிக்கிறார். தேர்வர் தன்னை க பாபுவாக பாவித்து உரிய படிவம் நிரப்புக. உங்களுக்கு கொஷின் இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், நீங்க இதை வச்சுதான் ஆன்சர் பண்ணணும். இல்ல சார் என் பேர் வந்து இது கிடையாது, என் பேர் நவீன், என் பேர் இன்பராஜ், என் பேர் கார்த்தி அப்படின்னு உங்க பேரை போய் எழுதக்கூடாது. இந்த இடத்துல என்னது, உங்களுக்கு கொஷினே அப்படி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க, தேர்வர் தன்னை, எக்ஸாம் எழுதுறீங்களா நீங்க இவங்களா நினைச்சுக்கணுமா. ஓகேவா, என் பேர் இந்த படிவம் நிரப்புறவரையும் என் பேர் பாபு. ஓகேவா, என்ன பண்ணிடக்கூடாது, என்னோட ஊர் வந்து நீங்க சென்னையா இருக்கலாம், நீங்க வந்து மதுரையா இருக்கலாம், நீங்க வந்து தஞ்சாவூரா இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூரா இருக்கலாம். ஆனா வந்து படிவம் நிரப்பும் போது உங்களோட ஊர் என்னது, மதுரை தான். ஓகேவா, உங்களுக்கு கொஷின் இந்த மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா, ஓகேவா, கொஷின் இந்த மாதிரி கேட்டால் மட்டும், ஓகேவா, கொஷின் இந்த மாதிரி கேட்டுட்டா என்ன பண்ணுவோம், இதுல உள்ள மாதிரி தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்னோட பேரை போட்டு உங்களோட பேரை போட்டு எழுதிடக்கூடாது, பண்ணிடுவாங்க, குறுக்கடிச்சிருவாங்க. ஓகேவா, அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது, கரெக்டா எழுதணும். என்ன கேட்குறாங்க அப்படின்றத கரெக்டா எழுதணும், இல்லைன்னா மார்க் அப்படின்றது போட மாட்டாங்க. ஓகேவா, ஈஸியா மார்க் எடுக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி எளிமையா அப்படின்றத சொல்ல போறேன். ஓகேவா, ஏன்னா சார் இந்த மாதிரி பெயர், பாலினம், பிறந்த நாள், வயது எல்லாம் வந்து நான் எழுதணுமா சார் அப்படின்னா அதெல்லாம் எழுத தேவையில்லை, உங்களுக்கு இன்பில்டா கொடுத்துருவாங்க. ஓகேவா, உங்களோட கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் பேஜ்ல எப்படி இருக்கும், உங்களோட கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா, அது இந்த மாதிரி வந்து படிவம் நிரப்புகிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுருவாங்க, பாக்ஸ் போட்டு இதில் கொடுத்துருவாங்க. நீங்க அதை ஃபில் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா, நீங்களா எதுவும் எழுத தேவையில்ல. அப்ப என்னது, க பாபு. ஓகேவா, திரு க பாபு என்பவர் 70. ஓகேவா, திரு க பாபு என்பவர், அவரோட வீட்டு முகவரி என்ன, 70, மொழிநகர் மதுரை 10. ஓகேவா, இது முக்கியம். ஓகேவா, அப்ப உங்களுக்கு கொஸ்டின் வந்தவொடனே என்ன பண்ணணும், பேர் என்ன,
அவரோட எந்த ஊர் அப்படின்றத நீங்க தெளிவா பாத்துக்கணும். ஓகேவா? திரு கே பாபு. ஓகேவா சார்? அதோட இனிஷியலோட போடணுமா சார்னா? ஆமா, இனிஷியலோட போடணும். ஓகேவா? திரு பாபு என்பவர் 70 மொழி நகர் மதுரை. ஓகேவா? அவரோட ஊர் என்னது? 70 மொழி. அவரோட வீட்டு நம்பர் வந்து 70 மொழி நகர். அவரோட ஊர் பேர் என்னது? மொழி நகர், அந்த ஸ்ட்ரீட் பேர். ஓகேவா? மதுரை 10 அவரோட பின்கோடு. ஓகேவா? அதுல வந்து வசிக்கின்றார். அவர் எழுத்தர் பணிக்கு அவர் என்ன பண்றாரு? எழுத்தர் பணிக்கு விண்ணப்பிக்கிறார். என்னது? நான் வந்து 10th முடிச்சிட்டேன், நான் வந்து 12th முடிச்சிட்டேன், ஒரு எழுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை. ஓகேவா? அதனால எழுத்தர் பணிக்கு விண்ணப்பிக்கிறார். ஓகேவா? தேர்வு தன்னை பாபுவாக பாவித்து உரிய படிவம் நிரப்புக. தேர்வத்தை என்ன பண்ணணும்? பாபுவா நினைச்சுக்கிட்டு அந்த படிவத்தை நிரப்பணும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சா மட்டும்தான் இந்த படிவம் அப்படின்றது நிரப்ப முடியும். ரைட்டா? நீங்க என்ன பண்ணக்கூடாது? தப்பா ஃபில்அப் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப என்ன பாருங்களேன், பணி வாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியலை நிரப்புதல். ஓகேவா? பெயர் அப்படின்றப்போ என்ன பார்த்தோம்? பாபுன்னு பார்த்தோமா? என்ன இருக்கு? பாபுன்னு இருக்கா? அப்ப இங்க பாபுன்னு எழுதணும். ஓகேவா? அது பாபு. பாலினம் என்ன? பாபு அப்படின்றவர் யாரு? ஒரு ஆண். ஓகேவா? அதனால ஆண். ஓகேவா? பாபு அப்படின்றவர் யாரு? ஒரு ஆண். ஓகேவா? பிறந்த நாள் மற்றும் வயது. அவர் எந்த வருஷம் பிறந்தாரு, இல்ல நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வயதை, அந்த இயரை போட்டுக்கணும். ஓகேவா? மற்றும் வயதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல மற்றும் போட்டு என்னது? 21 அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? சார் இது மட்டும் தான் போடணுமா சார்னா உங்க ஏஜ் கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? அதுல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு என்னது அதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க அதை பூரா போட்டுக்கலாம். ரைட்டா? ஓகே, 21. ஓகேவா? அப்ப 2000 பிறந்தா என்ன ஆகுது? சாரி 23. ஓகேவா? 2000 பிறந்தா இப்ப 23 வயது. ஓகேவா? அப்ப என்னது? பிறந்த நாள் மற்றும் வயது அப்படின்னா இந்த இடத்துல மற்றும் அப்படின்றத போடணும். ஓகேவா? அடுத்து தேசிய இனம். நம்மளோட தேசிய இனம் என்னது? இந்தியன். ஓகேவா? நம்மளோட தேசிய இனம் இந்தியன். பெற்றோர். ஓகேவா? நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? பெற்றோர் பாதுகாவலர் அப்படின்னா நீங்க பாதுகாவலர் பேர் எழுதுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை அடிச்சிடலாம். இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம்? அதை விட்டுட்டு மீதி எழுதிடலாம். அப்ப போறேன். அப்ப பெற்றோர்னு போட்டிருக்காங்களா? அப்ப பாதுகாவலர் பேர் அடிச்சிடணும். இப்ப பாருங்களேன், இப்ப வந்து பெற்றோர் ஃபுல்லா எழுதிட்டாங்க. பாதுகாவலர் பேர் அடிச்சுட்டு பெற்றோர் யாரு? கணபதி அப்படின்றவங்க அவங்க அப்பா, லலிதா அப்படின்றவங்க அவங்க அம்மா. ஓகேவா? என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தான் நீங்க எழுதணும். இல்ல சார் நான் இந்த இடத்துல இப்படி சேர்த்து எழுதிக்கலாமா? ஓகே, இப்படி கூட எழுதிக்கலாம். தந்தை, தாய், இப்படியும் போட்டு எழுதிக்கலாம், இல்ல இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம், ஆனா ஃபில் பண்ணணும். ரைட்டா? பெற்றோரும் போட்டுட்டு கணபதி. இனிஷியல் எழுதணுமா சார்னா கண்டிப்பா இனிஷியல் எழுதணும். இனிஷியல் எழுதாம நீங்க படிவம் நிரப்பக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இனிஷியல் கண்டிப்பா எழுதணும். இப்ப கணபதி, லலிதா. ஓகேவா? சார் இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா அப்பா பேர் கொடுக்கவே இல்லையே சார் அப்படின்னா நீங்க ஒரு பேர் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. பாருங்களேன், நிறைய பேருக்கு இந்த இடத்துல டவுட் வரும். ஓகேவா? சார் இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா அப்பா பேர் கொடுக்கவே இல்லை சார், எப்படி சார் கணபதி லலிதான்னு போடுறது அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? என்னது பேர் கொடுக்கலையே அப்படின்னு உட்காந்துட்டு அங்க பேர் எழுதாம இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல ஒரு பேர் எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், அடுத்து வீட்டு முகவரி. என்னது? வீட்டு முகவரி. அதில் எழுதும் போது நம்ம என்ன பார்த்தோம்? 70 மொழி நகர் மதுரை 10. ஓகேவா? எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? வீட்டு முகவரி எழுதும் போது இப்ப வந்து உங்களுக்கு சின்னதா கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை பெரிய முகவரியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய முகவரியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க எப்படி எழுதணும்? வீட்டு எண் வந்து 70 அதுல கொடுக்கப்பட்டிருந்தால். ஓகேவா? வீட்டு எண் 70 என்னது? கமா. ஓகேவா? மொழிநகர் கமா மதுரை கமா 6,10,000. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? கடைசியா முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரி, இதெல்லாம் நோட் பண்ணுவாங்களா அப்படின்னா நோட் பண்ணுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு கரெக்டா வந்து அட்ரஸ் எழுத தெரியுதா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இதுல உள்ளதை விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எலாபரேட்டா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து வீட்டு எண் 70 மொழிநகர் மதுரை அந்த மாதிரி பின்கோடு பார்ப்பாங்க. கண்டிப்பா பின்கோடு எழுதுன அப்படின்னா மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? பின்கோடு ரொம்ப 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 முக்கியம். பின்கோடு எழுதாமையே நீங்க எழுதக்கூடாது. ஓகேவா? பின்கோடு முக்கியம். அதனால என்ன பண்ணணும்? வீட்டு எண் என்னது? மொழிநகர். அப்புறம் என்னது? மதுரை 10. அப்ப என்னது? கமா வரணும். அதுக்கப்புறம் என்னது? இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது வைக்கணும். எப்பயுமே என்ன பண்ணுவோம்? வீட்டு முகவரி எழுதும் போது பின்கோடு வரும்போது கடைசியா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போமா? அது மாதிரி என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது வைக்கணும். புரியுதா? இப்படிதான் நீங்க இந்த வீட்டு விண்ணப்பத்தை நீங்க எழுதணும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்து சார் தொலைபேசி அலைபேசி என்னன்னு இருக்குல்ல சார்,
அது என்ன சார் உங்கள்கிட்ட இருந்தா உங்களோட நம்பர் ஃபுல்த்தி எழுதலாமா அப்படின்னா கரெக்டா எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. என்னது கடைசி 2 நம்பரை மாத்திடலாம், இல்ல முதல் 3 நம்பர் மாத்திடலாம். என்னது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நிரப்ப தெரியுதா அப்படின்றது தான். ஓகேவா? என்னது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்கள்கிட்ட ஒரு படிவத்தை கொடுத்து நீங்க நிரப்புங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அப்போ உங்களுக்கு நிரப்ப தெரியணும். ரைட்டா? என்னது அந்த மாதிரி நிரப்ப தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் அப்படின்றது கொடுக்குறேன். அதனால என்ன பண்ணணும், நீங்க ஒரிஜினல் நம்பர் நான் சார் என்னோட ஒரிஜினல் நம்பர் எங்க அம்மாவோட நம்பர் அப்பாவோட நம்பர் எழுதி வைக்கலாமா அப்படின்னா ஃபுல்லாலாம் எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்க கடைசி 4 நம்பர் மாத்திக்கலாம், இல்லை நடுவில் நம்பரை மாத்திக்கலாம், அந்த மாதிரி என்ன பண்ணலாம், மாத்தி எழுதிக்கலாம். ஓகேவா? 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் 410. ஓகேவா? நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க் கூட எழுதிக்கலாம். சார் என்னோட எய்ம் வந்து 470 சார், என்னோட எய்ம் வந்து 450 சார் அப்படின்னா உங்களோட எய்ம் என்ன அதை வந்து நீங்க அங்க எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களோட தாய்மொழி என்ன, தமிழ் தான். ஓகேவா? உங்களோட தாய்மொழி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதா நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ். ஓகேவா? தமிழ்னே எழுதுங்க. ஓகேவா? அடுத்து பயின்ற மொழினா நம்ம படிச்சது தமிழ், அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த படிவம் நிரப்பதில் தமிழ்ல வந்து நிரப்பிட்டு இருக்கோம். ஓகேவா? தமிழ்னு எழுதிக்கோங்க. தட்டச்சு என்னது, டைப் ரைட்டிங். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க, ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க, அதுக்காக தான் இந்த ஒரு படிவமே நிரப்புறீங்க. ஓகேவா? அதனால எனக்கு தட்டச்சு தெரியும், எனக்கு வந்து டைப் ரைட்டிங் தெரியும், நான் ஸ்பீடா வந்து டைப் பண்ணுவேன். நீங்க ஒரு படிவம் கொடுத்தீங்க அப்படின்னா டைப் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? அதுதான் அந்த இடத்துல. ஓகேவா? தட்டச்சு தமிழ் ஆங்கிலம் உயர்நிலை. உயர்நிலை அப்படின்னா ஹையர் முடிச்சிருக்கேன். என்னது டைப் ரைட்டிங்னா நான் ஹையர் முடிச்சிருக்கேன். தமிழ் ஆங்கிலம். ஓகேவா? ரெண்டுமே எனக்கு தெரியும். ஓகேவா? தட்டச்சு என்னது, தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லயும் சரி நான் என்னது உயர்நிலையை முடிச்சிருக்கேன், நான் ஹையர் முடிச்சிருக்கேன் அப்படின்றத போடணும். ஓகேவா? கணினியிலானது பட்டயம். ஓகேவா? கணினியிலானது நான் பட்டயம் முடிச்சிருக்கேன் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மை என உறுதி கூறுகிறேன். தங்கள் நிறுவனத்தில் எழுத்தர் பணியினை தந்தால் என் பணியினை சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் என உறுதியளிக்கிறேன். அவ்வளவுதான், ஈஸி. புரியுதா? என்னது இதெல்லாம் அங்கேயே தான் இருக்கும், நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இது மட்டும் தான். எழுத்தர், இந்த மாதிரி பட்டயம், தமிழ் ஆங்கிலம் தமிழ், இதை மட்டும் தான் நீங்க பின்னப்ப போறீங்க. மீதி எல்லாம் இங்கே தான் இருக்க போது. நான் கடைசியாக வரும்போது கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது காமிப்பேன். ஓகேவா? அப்ப புரியுதா என்னென்ன அப்ப நிரப்பணும் அப்படின்றது? இப்ப பாருங்களேன், தங்கள் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள காபாபு, இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள காபாபு அப்படின்றத எழுதி முடிக்கணும். ஓகேவா? புரியுதா? அப்ப படிவங்கள் அப்படின்றது நிரப்புறோம். என்ன பண்றாங்க, அவங்களே வந்து என்ன கொடுத்துறாங்க, பேரு, அட்ரஸ், தேர்வர் தன்னை பாவித்து நிரப்பணும். ஒருவேளை இதெல்லாம் கொடுக்கல சார் அப்படின்னா நீங்களா ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதுவும் ஃபில் பண்ண தெரியும். சார் அப்ப கா பாபுனே கொஸ்டின் வந்துருமா சார்னா வராது. யாரு பேரை வேணா கொடுக்கலாம். அவங்க நினைச்சா யாரோட பேரை வேணா கொடுத்து யாரோட அட்ரஸ் வேணா கொடுக்கலாம். அதனால என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தாலும் எழுத தெரியணும். இல்ல வெறுமனையா பணி வாய்ப்பு வேண்டி தனி விவர பட்டியல் வந்து நிரப்புங்க அப்படின்னு கேட்டாலும் நீங்க எழுத தெரியணும். ஓகேவா? எழுதிருவீங்களா? ஓகேப்பா, புரிஞ்சுதா? என்ன நிரப்பணும் அப்படின்றத டக்குன்னு பாருங்க. பணி வாய்ப்பு வேண்டி தனி விவர பட்டியல் நிரப்புதல், இது எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் இதெல்லாம் எழுதணும். ஓகேவா? பெயர் என்ன, காபாபு. பாலினம் என்ன, ஆண். பிறந்த நாள் மற்றும் வயது என்னது, அது எழுதணும். ஓகேவா? தேசிய இனம் இந்தியன். ஓகேவா? பெற்றோர் மா கணபதி ஆல் லலிதா. வீட்டு முகவரி 70 முடிநகர் மதுரை 10. ஓகேவா? இது நீங்க ஃபுல்லா எழுதலாம் அப்படின்னா அந்த அட்ரஸ் கொடுத்துருந்தா நீங்க ஃபுல்லா எழுதலாம். ஓகேவா? தொலைபேசி எண் அல்லது அலைபேசி எண். ஓகேவா? அடுத்து 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள், தாய்மொழி. ஓகேவா? அடுத்து பயின்ற மொழிகள் என்னது, தட்டச்சு என்னது, தட்டச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலம். ஓகேவா? அதுல நீங்க எழுதலாம். ஓகேவா? சார் நான் தான் வந்து தமிழ் தட்டச்சே முடிக்கல சார் அப்படிலாம் கிடையாது, நீங்க எழுதலாம். ஓகேவா? தமிழ் ஆங்கிலம் உயர்நிலை முடிச்சிருக்கேன், நான் அதை கணினில வந்து பட்டயம் முடிச்சிருக்கேன். ஓகேவா? மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மையான கூறுகிறேன். தங்கள் நிறுவனத்தில் எழுத்தர் பணிக்கு நான் என்ன பண்ண போறேன், எழுத்தர் பணிக்கு நான் ஜாயின் பண்றேன், அது இல்லாமல் எனக்கு டைப் ரைட்டிங்கும் தெரியும் அப்படின்றத என்ன சொல்லணும். ஓகேவா? பணியினை இருந்தால் என் பணியினை சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு தங்களுக்கு உண்மையுள்ள என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த பேர். ரைட்டா? எழுதிடுவீங்களா? ஈஸியா படிவம் நிரப்புதல் ஈஸியா இருக்கா? ஈஸியா இதை மட்டும் நிரப்புனீங்க அப்படின்னா 5 மார்க் டிக்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதனால வந்து ஈஸியா நிரப்பலாம். ஓகேவா? எழுதிருவீங்களா? உங்களால முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம், அப்படியே வந்து கொஸ்டின் பேப்பர்ல இருக்குல்ல, அது அப்படியே என்ன பண்ணலாம், எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம். என்னது, நீங்க வந்து 10th முடிச்சிட்டீங்க. இப்ப நான் வந்து 10th முடிச்சிட்டேன், நான் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாலும் ஓகே, இல்ல வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாலும் ஓகே. என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு அந்த சேர்க்கை விண்ணப்பம் கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க சேர்க்கை விண்ணப்பம் ஃபில் பண்ணணும். ரைட்டா? இப்ப பாருங்க, 25 முகில் வீதி, ஈரோடு 638-001 என்ற முகவரியில் வசிக்கும் திரு ச மணி. ஓகேவா? பேர் என்ன, ச மணி. ஓகேவா? பேர் கொடுத்துட்டா அதே பேரை வச்சுதான் நீங்க ஃபில் பண்ணணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்களா உங்க பேரை போட்டு எழுதணும். ஓகேவா? ச மணி என்பவர் உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த தன் மகள்
கவிதாவை மேல்நிலை வகுப்பு சேர்க்கிறார். என்ன பண்றாங்களாம், அவங்களோட பொண்ணு வந்து கவிதாவை வந்து, அதாவது மணி அப்படின்றது யாரு, அவங்க அப்பா உயர்நிலை 10ஆம் வகுப்பு படித்த தன் மகள் கவிதாவை தான் என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. எங்க 11th ஜாயின் பண்றாங்க. ஓகேவா, தேர்வு தன்னை கவிதாவாக நினைத்து உரிய படிவம் நிரப்புக அப்படின்றதுக்கு. அப்ப மணின்றது யாரு, ஓகே அவங்க அப்பா. ஓகேவா, மணி அப்படின்றது யாரு, அவங்க அப்பா. அந்த இருக்கு பாருங்க. அப்ப மணின்றது அவங்க அப்பா, மாலா அப்படின்றது அவங்க அம்மா. ஓகேவா, நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டினை தெளிவா படிக்கணும். ஓகேவா, அப்ப மணி தான் வந்து மாணவர் அப்படின்னு எழுதிடக்கூடாது. யாரு என்ன கொடுத்துருங்க, மணி என்பவர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த தன் மகள். ஓகேவா, அப்ப தன்னோட மகள்னா யாரு, அப்ப கவிதாவை தான். ஓகேவா, என்னது கவிதாவை தான் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அதனால வந்து இது தெளிவா எழுதணும். புரியுதா? அப்ப இது எழுதிருவீங்களா? அப்ப பாருங்க என்னென்ன எழுதணும் அப்படின்றத. சேர்க்கை எண் நீங்க எழுத தேவையில்லை. ஓகேவா, சேர்க்கை எண் உங்களுக்கு தெரியாது, அதனால சேர்க்கை எண் அப்படின்றது இப்போதைக்கு எழுத தேவையில்லை. தேதி எழுதணுமா சார்னா தேதி எழுதணும். பாருங்க அன்னைக்கு எக்ஸாம் டேட்ல. ஓகேவா, நான் தேர்வு நாள்னு போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இன்னைக்கு தான் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இன்னைக்கு 12ஆம் தேதினு வச்சுப்போம். 12/12/2024. ஓகேவா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அதே தேதியை போடலாம். ஓகேவா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த தேதியை இந்த இடத்துல போடணும். ஓகேவா, வகுப்பும் பிரிவும் அப்படின்னா அறிவியல் பிரிவு. வகுப்பு என்னது, 11ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவு. அறிவியல் பிரிவு அப்படின்றத நீங்க போட்டு எழுதணும். புரியுதா? அப்ப என்ன எழுதணும் அப்படின்றது, தேதி சேர்க்கை எண் வந்து நீங்க எழுத வேண்டாம். ஓகேவா, சேர்க்கை எண் அப்படின்றத நீங்க எழுத வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தேதி. ஓகேவா, தேதியில என்ன பண்ணணும், எந்த நாள் என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டை போடணும். ஓகேவா, வகுப்பும் பிரிவும் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணணும், நீங்க உங்களோட பேர், அதாவது என்ன ஜாயின் பண்றீங்க, 11ஆம் வகுப்பு ஜாயின் பண்றீங்க, அதுல என்ன எடுக்க போறீங்க, அறிவியல் பிரிவு எடுக்க போறீங்க. ஓகேவா, அதனால அறிவியல் பிரிவு அப்படின்றத எழுதணும். ஓகேவா, இப்ப பாருங்க அடுத்து மாணவ மாணவியின் பெயர். யாரு மாணவ மாணவியின், யாரு வந்து மாணவி கொடுத்துருக்காங்க, கவிதான்னு கொடுத்துருக்காங்களா, இது இருக்கா, கவிதாவை. ஓகேவா, அப்ப மாணவ மாணவியின் பெயர்ல என்னது, மாணவ அப்படின்றத அடிச்சுட்டு மாணவியின் பெயர். ஓகேவா, அப்ப என்னது கவிதா. பிறந்த தேதி என்னது அப்படின்னு கேட்குறாங்க, 15/10/2004. உங்களோட டேட்டை கூட போட்டுக்கலாம். ஓகேவா, என்னது பிறந்த தேதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, அதனால வந்து என்னது அது பிரச்சனை கிடையாது. பிறந்த தேதி என்ன பண்ணலாம், அதே டேட்டை போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களோட பர்த் டேட் என்னவோ அதை நீங்க போட்டுக்கலாம். தேசிய நம்ம என்னது, இந்திய நம்ம. ஓகேவா, இதெல்லாம் வந்து காமனா தான் வரும். சில என்னது பேர் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த பேர் மாறலாம். அவங்களோட அப்பா அம்மா பேரை நீங்க எதை வேணா எழுதலாம். ஓகேவா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, பெற்றோர் வந்து மணி. ஓகேவா, இதை மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகேவா, சார் இந்த இடத்துல யார் பேராச்சும் எழுதலாமா அப்படின்னா முடியாது. ஏன், இங்கே கொடுத்துட்டாங்க திரு மணி என்பவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அப்ப மணி நீங்க தான் எழுதணும். அடுத்து மாலா. ஏன் மாலா எழுதணும், கவிதாவின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால மாலா. ஓகேவா, இதை நீங்க எழுதணும். ரைட்டா? அடுத்து வீட்டு முகவரி. அது என்ன, இங்க என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். 25 முகில் வீதி, ஈரோடு 630/001 அப்படின்றது எழுதணும். இங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும், எழுதி முடிக்கும் போது இந்த மாதிரி வந்து கமா ஃபுல் ஸ்டாப்லாம் நீங்க வைக்கணும். இந்த இடத்துல குறிப்பிடப்படல, ஆனா நீங்க எழுதும் போது தெளிவா எழுதணும். ஓகேவா, எந்த இடத்துலயும் உங்களோட மார்க் போற அளவுக்கு நீங்க வச்சுக்க கூடாது. ஓகேவா, அதனால வந்து தெளிவா எழுதணும். இறுதியாக படித்து முடித்த வகுப்பு என்னது, 10ஆம் வகுப்பு. கடைசியா என்ன வகுப்பு முடிச்சாங்களாம், 10ஆம் வகுப்பு தானே முடிச்சீங்க நீங்க. ஓகே, ஏன் 10ஆம் வகுப்பு முடிச்சதுனா 11th ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா, அதனால இறுதியாக படித்து முடித்த வகுப்பு என்னது, 10ஆம் வகுப்பு. பயின்ற மொழி என்னது, தமிழ். நம்ம படிச்ச மொழி என்னது, தமிழ். ஓகேவா, அடுத்து இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி. அரசு உயர்நிலை பள்ளின்னு மட்டும் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்க முகவரின்னு ஃபுல்லா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அரசு உயர்நிலை பள்ளின்னு மட்டும் முடிக்க வேணாம், உங்களோட ஸ்கூல் அட்ரஸையோ ஏதாச்சும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்களா ஜென்ரலாவோ நீங்க எழுதிடலாம். ஒருவேளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஸ்கூல் அப்படின்னு கொடுத்திருந்தா அந்த ஸ்கூல் எழுதலாம். ஓகேவா, இப்ப ஈரோடுன்னு கொடுத்துருக்காங்களா, ஈரோடு இருக்காங்க அப்படின்றதுனால ஈரோடுல தான் படிச்சிருப்பாங்கன்னு வச்சுப்போம். அரசு உயர்நிலை பள்ளி அப்படின்னு போட்டுட்டு, அதாவது ஊரு என்னது ஈரோடு, பின்கோடு என்னது அப்படின்றது அவங்க அந்த ஸ்கூல் வந்து இங்க இருந்திருக்கு, முகில் வீதி பக்கத்துல ஒரு வேற ஏதாச்சும் ஒரு வீதியை போட்டு மாதிரி நீங்களா எழுதிடலாம். அப்ப வந்து என்னது முகவரியை நீங்க கரெக்டா எழுதணும். ஓகேவா, அடுத்து 10ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்கள் அப்படின்றப்போ இங்க என்னது 461. இங்க என்ன எழுதுறீங்களோ அதான் இங்க இருக்கணும். இங்க என்ன போடுறீங்களோ அந்த மார்க் தான் இங்க இருக்கணும். இங்க ஒரு மார்க் இங்க ஒரு மார்க் இருக்க கூடாது. என்னது, இங்க ஒரு மார்க் இருக்க கூடாது. ஓகேவா, இது தெளிவா இருக்கணும். தேர்வினோட பெயர் என்ன, 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கோம். ஓகேவா, நம்மள என்னது எத்தனாம் வகுப்பு முடிச்சோம், 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கோம். ஓகேவா, பதிவு எண் என்ன பண்ணலாம், நீங்களா ஒரு 6 டிஜிட் நம்பர் எது வேணாலும் எழுதலாம். ஓகேவா, எழுதணுமா சார்னா எழுதணும், கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும், நீங்களா ஒரு 6 டிஜிட் நம்பர் அப்படின்றது போடணும். ஆண்டு அப்படின்றப்ப என்ன எழுதணும்,
மார்ச் 2020. ஓகேவா? இப்போ என்னது 2025. அடுத்த வருஷம் தானே முடிப்பீங்க ஸ்கூலு. அப்போ வந்து மார்ச் 2025, ஏப்ரல் 2025 அது மாதிரி நீங்க போட்டுக்கணும். ஓகேவா? புரியுதா? அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 90. அடுத்து இங்கிலீஷ்ல 80, கணக்குல 91. நீங்களா ஃபில் பண்றதா அது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களே நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும் சார், நான் இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க் எடுக்கணும் சார் அப்படின்னு நினைப்பீங்களே. அப்ப இது தெளிவா போடணும். 91, 100, 100. அப்ப என்னது இங்க கூட்டினா 1, ஒரு 9, 9, 2, 9, 18, 9, 27, 27, 26, 3, 4. ஓகேவா? 461 வந்துருச்சா? அப்ப என்னது கூட்டுனா கரெக்டா வரணும். இதுல ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு கூட்டுனா தப்பா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மார்க் கம்மியாகும். ஓகேவா? ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை என்ன பண்ணணும், தெளிவா நீங்க வந்து இந்த படிவத்தை ஃபில் பண்ணணும். தப்பா ஃபில் பண்ணனாவும் சார் இதுல வந்து கூட்டுறதுலாம் தப்பா வந்து கண்டுபிடிப்பாங்களா சார்? கண்டுபிடிச்சா மார்க் கம்மியாகும். ஓகேவா? ஏன்னா இதை கூட உங்களுக்கு தெரியாதா, ஒரு படிவு நிரப்பும் போது இந்த இதெல்லாம் போய் தப்பா பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. படிவு நிரப்புறப்ப என்ன பண்ணணும், ரொம்ப மனசை வந்து அங்கேயும் அலையெல்லாம் விடாம தெளிவா உட்காந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்து என்ன எழுதணும், இதுதான் எழுதுறோமா, அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்களா அந்த பேரை தான் எழுதுறோமா, அதெல்லாம் பார்த்து நீங்க செக் பண்ணி எழுதணும். ஓகேவா? எழுதுவீங்களா? ஓகே. மாற்று சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதுன்னா ஆம். ஓகேவா? மாற்று சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா ஆம்னு எழுதணும். ஓகேவா? தாய்மொழி என்ன? தமிழ். ஓகேவா? சேர விரும்பும் பயிற்று மொழியும் அப்படின்றது என்னது, நீங்க சிறப்பு தமிழ் ஜாயின் பண்றீங்களா இல்ல அறிவியல் பிரிவு ஜாயின் பண்றீங்களா, எது பிரிவோ அதை இங்க எழுதிட்டு என்ன எழுதணும், எந்த பயிற்று மொழியில படிச்சிருக்கீங்க? தமிழ் மொழியில. தமிழ் வழியில தான் படிக்க போறீங்க. ஓகேவா? ஆங்கில வழி அப்படின்னா ஆங்கில வழி, இல்லைன்னா தமிழ் வழி அப்படின்னா தமிழ் வழி. ஓகேவா? மாணவ மாணவியின் கையெழுத்து. ஓகேவா? என்னது கடைசி யாரு? மா கவிதா அப்படின்னு சொல்லி முடிக்கணும். புரியுதா? இது எழுதிடுவீங்களா? அந்த படிவம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? படிவம் வந்து இது தெரியாம தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. ஈஸியா மார்க் இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? மறுபடியும் ஒரு பாருங்க என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத. கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க? 25 முகில் வீதி, ஈரோடு 638-001 என்ற முகவரியில் வசிக்கும் திரு சாமணி என்பவர். யாரு சாமணின்றவங்க? அவங்க அப்பா. ஓகேவா? அரசு உயர்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த தன் மகள். ஓகேவா? அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சது யாரு? தன்னோட மகள் யாரு? மா கவிதா வந்து மேல் வகுப்பு சேர்க்கிறாங்க. ஏன் இடத்துல மா கவிதான்னு வருது? அவங்க அப்பா பேரு மணி. ஓகேவா? ஏன்னா அவங்க அப்பாவோட இனிஷியல் தானே போடுவாங்க. அப்ப மா மணி மா கவிதாவை மேல் வகுப்பு சேர்க்கிறார். 11ஆம் வகுப்பு ஜாயின் பண்ண வைக்கிறாரு. தேர்வர் தன்னை கவிதாவாக நினைத்து உரிய படிவம் இருப்பாங்க. என்ன பண்ணணும், நீங்க உங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, 11th போய் ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஒண்ணு உங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், உங்க ஸ்கூல்ல 12th வரையும் இருக்கு அப்படின்னா, வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ண வைப்பாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு படிவம் நிரப்பணும். அதுக்கு ஒரு ரிஹர்சல் அப்படின்றத இங்க பாக்குறோம். ஓகேவா? அப்ப என்ன கரெக்டா எழுதணும். ஓகேவா? உங்களுக்கு அது எல்லாமே டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டா வச்சு நீங்க நிரப்பணும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க ஓனா உங்களோட டேட்டா வச்சு நீங்க எழுதணும். ஓகேவா? அப்ப என்ன எழுதணும் பாருங்க, சேர்க்கை எண் எழுத வேண்டாம். ஓகேவா? சேர்க்கை வந்து உங்க ஸ்கூல்ல எழுத சொல்லியிருந்தா நீங்க எழுதலாம், இல்லைன்னா பெருசா தேவையில்லை. ஓகேவா? தேதி என்னது, அன்னைக்கு எக்ஸாம் எழுதுற டேட். ஓகேவா? வகுப்பும் பிரிவும் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் அல்லது 11ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவு, அது மாதிரி எது வேணுமோ நீங்க எழுதலாம். ஓகேவா? அடுத்து மாணவ மாணவியின் பேர், இங்க வந்து மாணவியோட பேர் தான் எழுதுறோம், அதனால மாணவன் அடிச்சிட்டோம். ஓகேவா? மா கவிதா. பிறந்த தேதி என்னது? ஓகேவா? உங்களோட பிறந்த டேட், பிறந்த இயர் என்னது, அதை வந்து எழுதணும். என்னது, தேதி மாதம் ஆண்டு ஃபுல்லுத்தி எழுதணும். ஓகேவா? அடுத்து தேசிய இனம் என்னது, நான் வந்து இந்தியன். ஓகேவா? பெற்றோர் பாதுகாவலர் பெயர் என்னது, அவங்க அப்பா பேர் என்னது, சாமணி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மா பேரை நீங்க எதை வேணா எழுதலாம். ஓகேவா? ஆமாடா. வீட்டு முகவரி அதுல டீட்டெயிலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டீட்டெயிலா எழுதலாம். இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா கமா ஃபுல் ஸ்டாப் அதெல்லாம் கரெக்டா வச்சு எழுதணும். ஓகேவா? 25 முகில் வீதி கமா ஈரோடு 638-001 டாட். ஓகேவா? அதை எழுதணும். ஓகேவா? இறுதியாக படித்து முடித்த வகுப்பு என்னது, 10ஆம் வகுப்பு. பயின்ற மொழி என்னது, தமிழ் படிச்சீங்க. இறுதியாக படித்த பள்ளிகளோட முகவரி என்ன, அதை ஃபுல்லா எழுதணும். ஓகேவா? வெறும் அரசு உயர்நிலை பள்ளின்னு சொல்லி முடிக்க கூடாது. ஓகேவா? இதுல வந்து வெறுமனே அரசு உயர்நிலை பள்ளின்னு முடிச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், எலாபரேட்டா எழுதணும். அரசு உயர்நிலை பள்ளி, நான் வந்து எந்த ஊர்ல படிச்சேன், ஈரோட்ல படிச்சேன், அந்த ஸ்கூல் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நீங்களா வந்து தெரியல சார், இதுல குறிப்பிடப்படலாம் அப்படின்னா அந்த ஊர் என்ன கொடுத்துறாங்க, ஈரோடுன்னு கொடுத்துறாங்களா, நீங்களா ஈரோடுன்னு போட்டு 630-002-005 போட்டு நீங்களா ஒரு அட்ரஸ் மேக் பண்ணி ஃபுல்லா எழுதணும். ஓகேவா? முகவரினா வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் முகவரி கிடையாது, ஒரே முகவரினா ஃபுல் முகவரி எழுதணும். ஓகேவா? அப்ப என்னது, பின்கோடு வரையும் தெளிவா எழுதணும். ஓகேவா? 10ஆம் இப்ப பாருங்களேன், அரசு உயர்நிலை பள்ளி இருக்கா, இப்ப என்னது ஈரோடுன்னு இருக்கா, இப்ப பாருங்க 28 நீங்களா எழுதலாம். ஓகேவா? 28 முகில் வீதின்னு இருக்கா, வேற ஏதாச்சும் ஒரு வீதி போட்டுக்கலாம். ஓகேவா? பாரதி வீதி இல்ல பாரதி நகர், அந்த ஸ்கூல் இருக்கிற இடம். ஓகேவா? பாரதி நகர். அடுத்து என்னது ஈரோடு,
638,005 ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் முகவரியும் எழுதணும். என்னது மொட்டையாக வந்து முகவரினா வெறும் அரசு நிலைப்பள்ளின்னு போடக்கூடாது. ஏன் கேட்டுருக்காங்க, என்னது இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ அட்ரஸ் எழுதியே ஆகணும். ரைட்டா. அடுத்து 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அந்த இடத்துல நீங்கள் எழுதணும். எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க் எடுக்கலாம், அந்த மார்க்கை போடலாம். இல்லை வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ மார்க்கு தான் வந்து கவிதை எடுத்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதை தான் எழுதணும். ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்போ நானா எழுதலாம்ல சார் அப்படின்னு நீங்கள் போய் எழுதக்கூடாது. என்ன பண்ணணும், மேலே ஒரு மார்க் மென்ஷன் பண்ணிட்டா அந்த மார்க் தான் நீங்க எழுதணும். ஓகேவா. அப்ப தேர்வின் பெயர் என்ன, 10ஆம் வகுப்பு படிச்சது. ஓகேவா. பதிவு எண் ஆண்டு, பதிவு எண் என்னது, 6 டிஜிட் நம்பர் நீங்களா ஒன்று எழுதலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் ஆண்டு என்னது, மார்ச் 2025, மார்ச் 2024 நீங்களா ஒரு இயர் போடணும். ஓகேவா. பாடம் என்னது, ஒவ்வொரு மார்க்லையும் எவ்வளவு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த மார்க்கை வந்து நீங்க இதுல போடலாம். ஓகேவா. ஆனா போட்டுட்டு கரெக்டா கூட்டி போடும்போது தெளிவா கரெக்டா போடணும், தப்பா போட்டுறக்கூடாது. மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதுன்னா ஆமா இணைக்கப்பட்டிருக்கு. தாய்மொழி என்னது, உங்களுக்கு தமிழ். சேர விரும்பும் பாடப்பிரிவு பயிற்று மொழியும். தமிழ் வழியில படிக்க போறீங்க, அது அறிவியல் பிரிவா இருக்கலாம் இல்ல சிறப்பு தமிழா இருக்கலாம், நீங்க எது வேணுமோ அதுல போட்டுக்கலாம். ஓகேவா. மாணவ மாணவியின் கையெழுத்து, கடைசியா முடிக்கும் போது கையெழுத்துன்றப்போ என்ன பண்ணக்கூடாது, கிறுக்கிட கூடாது. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எல்லாம் போடக்கூடாது, இப்பெல்லாம் போட்டு கிறுக்க கூடாது. என்னது, பேர் அழகா தெரியற மாதிரி எழுதலாம். ஓகேவா. கொஞ்சம் பேர் வந்து தெளிவா தெரியணும். ஓகேவா. அந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா. அதுக்குன்னு வந்து கிறுக்க கூடாது. என்னது, பேரே தெரியாத அளவுக்கு நம்மளோட சைன் போடுறேன் அப்படின்னு கிறுக்க கூடாது. தெளிவா என்ன பண்ணணும், உங்களோட பேர் எழுதணும். ரைட்டா. என்ன பேர் கொடுத்துருவாங்களோ அதை எழுதணும். ஓகேவா. புரிஞ்சுதா, இப்படிதான் நீங்க எழுதணும். ஓகேவா. அப்ப சேர்க்கை விண்ணப்பம் இப்படிதான் ஃபில் பண்ணணும். அடுத்த இது என்ன அப்படின்னா நூலக உறுப்பினர் படிவம். ஓகேவா. அடுத்தது நூலக உறுப்பினர் படிவம் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாருங்க. திரு ப கவின். ஓகேவா. திரு ப கவின் என்பவர் 125 திரு வி க நகர், நாமக்கல் 4 என்ற முகவரியில் வசிக்கிறார். நூலக உறுப்பினராக இணைவதற்கு மாவட்ட மைய நூலகத்திற்கு செல்கிறார். என்ன பண்றாரு, நான் வந்து லைப்ரரியில போய் படிக்கணும், நான் லைப்ரரியில ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படின்றது என்ன பண்றாரு, மாவட்ட மைய நூலகத்துக்கு செல்றார். தேர்வர் தம்மை கவினாக நினைத்து உரிய படிவம் நிரப்புக. சார் நான் ஏன் சார் லைப்ரரிலாம் போறேன் அப்படின்னா, நீங்க ஒரு வேளை நல்லா படிக்கிறீங்க, நான் அடுத்து வந்து நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் சார், நான் 11th 12th நின்றக்கூடாது, நான் காலேஜ் படிக்க போகிறது நான் இப்போலேருந்தே வந்து பேஸ்மெண்ட்லாம் படிக்கணும் சார் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இல்லை ஐஐடி படிக்கணும், நீட் படிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறீங்க, இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் போய் லைப்ரரியில் போய் உட்காந்து படித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணால் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நூலகத்தில் உறுப்பினராக ஜாயின் பண்ண வச்சுப்பாங்க. ஓகேவா. அதனால என்ன பண்ணுவாங்க, அப்போ இந்த உறுப்பினர் படிவம் அப்படின்றத நீங்கள் நிரப்பணும். ஓகே, இது எப்படி சார் நிரப்புறது அப்படின்றத பாருங்க. என்ன கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பேரு அட்ரஸ் எல்லாம் தெளிவா கொடுத்துட்டு அதை வச்சுதான் நீங்க ஃபில் பண்ணணும். இல்ல வெறுமனையா வந்து நூலக உறுப்பினர் படிவத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும், அப்ப உங்களோட பேரு, உங்களோட ஊரு, உங்களோட இடம் எல்லாதெல்லாம் போட்டு நீங்க நிரப்பணும். என்னது, 2 விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படின்னா நீங்க அதை வச்சு நிரப்பணும். இல்ல கொடுக்கல, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்களோட பேரு, உங்களோட ஊரு, உங்களோட எல்லாரோட டீட்டெயிலை வச்சு உங்களோட டேட்டா வச்சு நீங்க எழுதணும். ரைட்டா. அந்த மாதிரி தான் எழுதணும். அப்ப திரு க பவின் என்பவர் ப கவின். ஓகேவா. திரு ப கவின் என்பவர் 125. என்னது அவரோட அட்ரஸ், என்னது வீட்டு என்னது 125 திருவிக்கா நகர். என்னது அவரோட நகர், என்னது திருவிக்கா நகர், நாமக்கல் 4. அது என்னது பின்கோடு. பின்கோடு முடிஞ்சா ஃபுல்லா எழுதலாம். ஓகேவா. என்ற முகவரியில் அதுல குறிப்பிட்ட மட்டும் எழுதுனா போதும். உங்களுக்கு வெறுமனையா கேட்கிறாங்கன்னா அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம், முகவரியை ஃபுல்லா எழுதலாம். ஓகேவா. என்ற முகவரியில் வசிக்கிறார். நூலக உறுப்பினராக இணைவதற்கு மாவட்ட மைய நூலகத்திற்கு செல்கிறார். என்னது, நூலக உறுப்பினராக வந்து ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்றாரு, மாவட்ட மைய நூலகத்துக்கு போறாரு. தேர்வர் தம்மை கவினாக நினைத்து உரிய படிவம் நிரப்புக அப்படின்னு கேட்கிறாங்க. பார்க்கலாமா, நூலக உறுப்பினர் படிவம். ஓகேவா. நாமக்கல் மாவட்ட நூலக ஆணைக்குழு. என்னது, அது என்னது, என்ன டிஸ்ட்ரிக்ட் மேல போட்டிருக்கு, நாமக்கல் போட்டிருக்கா, அப்ப நாமக்கல் தான் போடணும். ஓகேவா. நீங்களா வந்து சார் நான் சென்னை சார் அப்படின்னு சென்னையை போடக்கூடாது. ஓகேவா. நான் என்ன சொல்லியிருக்கேன், மேல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் டேட்டா, அதை வச்சுதான் என்ன பண்ணணும், நீங்க இந்த படிவம் அப்படின்றது ஃபில் பண்ணணும். சார் நான் வேற ஊர் சார் அப்படின்னு ஃபில் பண்ணக்கூடாது. எப்ப நீங்களா ஃபில் பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே கொடுக்காம வெறுமனையாக நூலகர் உறுப்பினர் படிவம் நிரப்புக அப்படின்னு கேட்டா மட்டும் தான் என்ன பண்ணணும், நீங்களா ஃபில் பண்ணணும். உங்களோட பேரு, உங்களோட அட்ரஸ் எல்லாம் போட்டு. அப்படி உங்களை பத்தி கேட்கல அப்படின்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்க ஃபில் பண்ணணும். புரியுதா. அப்படிதான் எழுதணும். அப்ப நூலக உறுப்பினர் படிவம், நாமக்கல் மாவட்ட நூலக ஆணைக்குழு. ஓகேவா. என்னது, நாமக்கல் மாவட்ட நூலக ஆணைக்குழு. மைய நூலகமா இல்ல கிளை நூலகமா ஊர்ப்புற நூலகமா அப்படின்றதுல நீங்க டிக் போடணும். என்னது,
மைய நூலகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ மைய நூலகம் அப்படின்னா மைய நூலகத்தை மேலே டிக் பண்ணணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா கிளை நூலகம் அப்படின்னா கிளை நூலகத்தை டிக் பண்ணணும். ஊர்ப்புற நூலகம் நாங்கள் கொடுத்துருந்தா ஊர்ப்புற நூலகம் அப்படின்னு டிக் பண்ணணும். சார் இதை மாதிரி கொடுக்காம வெறுமனையா வந்து வெறும் நூலக உறுப்பினர் படிவத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டுட்டாங்க சார். அதுல நான் எதை சார் ஃபில் பண்றது அப்படின்னா நீங்க எதை வேணா டிக் பண்ணிக்கலாம். மைய நூலகம் அப்படின்னு கூட டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? மைய நூலகம். ஓகேவா? அதுவும் எங்க இருக்கு? நாமக்கல்ல தான் இருக்கு. ஓகேவா? அது எங்க இருக்கு? நாமக்கல்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்க்கை அட்டை. அடுத்தது உறுப்பினர் சேர்க்கை அட்டை. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம்? அட்டை எண் நீங்களா ஒன்று போட்டுக்கலாம். உறுப்பினர் நீங்களா ஒன்று போட்டுக்கலாம். ஓகேவா? உறுப்பினர் என்ன பண்ணலாம்? நீங்களா ஒன்று போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபில் பண்றது தான் ரொம்ப முக்கியம். பெயர் அப்படின்றது என்னது? ப கவின். ஏன் மேல ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, பேரை வந்து பேர் கொடுத்துட்டாங்க, ப கவின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட அப்பா பேர் என்ன சார்? நீங்க அவங்க அப்பா பேர் கொடுக்கல சார் அப்படின்னா நீங்களா ஒரு பேர் எழுதலாம். ஓகேவா? தந்தை பெயர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பெற்றோர்னு கேட்டா மட்டும் தான் என்ன பண்ணணும்? அப்பாவோட பேரும் அம்மாவோட பேரும் எழுதணும். இதுல தந்தை பேர் மட்டும் தான் கேட்டுருக்காங்க. அதனால வந்து பழனி அப்படின்னு எழுதிக்கோங்க. நீங்க ஏதாச்சும் அதுக்கு என்ன பண்ணலாம்? கே பழனி அந்த மாதிரி அந்த இனிஷியலோட கூட எழுதலாம். அது கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிறந்த தேதி என்னது? என்ன பிறந்த தேதியோ அதை போடணும். அதுக்கப்புறம் வயசு என்னது? அதை போடணும். ஓகேவா? வயசு என்ன அப்படின்றத போடணும். படிப்பு என்னது? 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னா 12ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னா 10ஆம் வகுப்பு. தொலைபேசி எண் இருந்தா இருக்குன்னு போடணும். சார் கரெக்டா எழுதணுமா சார் அப்படின்னா அப்பெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணலாம்? மீதி இருக்கிற நம்பரை வந்து நீங்களாம் வந்து என்ன பண்ணலாம்? தப்பா ஏதாச்சும் ஃபில் பண்ணலாம். வேற ஏதாச்சும் நம்பரை போட்டு நீங்க வந்து ஆனா 10 நம்பர் இருக்க மாதிரி கரெக்டா எழுதணும். ஓகேவா? அந்த மாதிரி எழுதலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்க இல்லைன்னு எழுதிக்கலாம். அஞ்சல் குறியீட்டு எண்ணோட, அதாவது என்னது? அஞ்சல் முகவரி அஞ்சல் குறியீட்டு எண்ணோட அப்படின்றப்போ மேல என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்க? 125 திருவிக நகர் நாமக்கல் 4 அப்படின்றத தெளிவா எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து தெளிவா எழுதணும். ஓகேவா? இதுல எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? கரெக்டா கமா போடணும், கரெக்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். என்னது நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்? முகவரி எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதணும். கரெக்டா பேர் எழுதுறீங்களா? கரெக்டா வந்து டோர் நம்பர் எழுதுறீங்களா? கரெக்டா வந்து என்னது அந்த ஊர் எழுதிட்டு அதுல கமா போடுறீங்களா? கடைசியா பின்கோடு முடிக்கும் போது புள்ளி வைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தப்பு பண்ணீங்க அப்படின்னா மார்க் குறையும். 5 மார்க்ல 4.5 மார்க் ஆகும் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணா. அதனால இதை தெளிவா பண்ணணும். ஓகேவா? அடுத்து நான் நாமக்கல் மாவட்ட மைய. ஏன் சார் இதுல நாமக்கல் மாவட்ட மையன்னு போட்டிருக்கோம் அப்படின்றத பாருங்களேன். மாவட்ட மைய அப்படின்னு இருக்கா? நாமக்கல் மாவட்ட மைய நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்பு தொகை 60, சந்தா தொகை 40, ஆக மொத்தம் 100 ரொக்கமாக செலுத்துகிறேன். என்னது காப்பு தொகை? என்னது நீங்க ஒரு புக் எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து 60 ரூபாய். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 60 ரூபாய் செலுத்தணும். சந்தா தொகை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க? சந்தா தொகை அப்படின்னு ஒரு அமௌண்ட் கட்டணும். சந்தா தொகை 40, ஆக மொத்தம் 100 ரொக்கமாக செலுத்துகிறேன். ஆக மொத்தம் 100 ரூபாய் அப்படின்றது நான் கொடுக்குறேன். நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் நான் உறுதியளிக்கிறேன். நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு அப்படின்னா நான் சத்தம் திருப்பி கொண்டு வந்து வைப்பேன். அதெல்லாம் என்னது? நூலக விதிகள். ஓகேவா? இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, அதெல்லாம் வந்து நூலக விதிகள். ஓகேவா? அடுத்து என்னது? இடம் என்னது? நாமக்கல். 4 என்னவோ அன்னைய டேட்டை போட்டுக்கலாம். தங்கள் உண்மையுள்ள ப கவின். ஓகேவா? உங்க பேர் எழுதிடக்கூடாது, மேல என்ன எழுதிருக்கோ அதை தான் எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? புக்கை எடுத்துட்டு போயிட்டீங்க, உங்களை வந்து ஆளையே கான்டாக்ட் காணும். ஓகேவா? உங்க ஊர்ல இருக்கீங்க, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எழுதலாம். ஓகேவா? என்னது? திரு எனக்கு ஒருத்தவங்களோட பேர் எழுதிக்கலாம், யார் பேர் வேணாலும் இருக்கலாம். கார்த்தி அவர்களை எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்ற மாதிரி நான் என சான்று அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதலாம். இந்த இடத்துல ஏதாச்சும் எழுதணுமா சார் அப்படின்னா இந்த இடத்துல எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது. இது அலுவலக முத்திரை. அது வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க அலுவலக முத்திரைக்குள்ள லைப்ரரியில அவங்க சீல் வைக்கிற இடம், அதுல எதுவும் நீங்க ஃபில் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அடுத்து பிணைப்பாளர் கையொப்பம் ஏதாச்சும் நீங்க போடலாம், இல்லைன்னா அந்த இடத்துல எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இதெல்லாம் தெளிவா ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? புரியுதா? அப்ப வந்து நூலக உறுப்பினர் படிவம் தெளிவா ஃபில் பண்ணிடுவீங்களா? ஈஸியா 5 மார்க் வாங்கலாம். ஓகேவா? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. திரு ப கவின் அப்படின்றவரு 125 திருவிக நகர் நாமக்கல் 4ல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அந்த மூவில வசிச்சுட்டு இருக்காரு. நூலக உறுப்பினரா ஜாயின் பண்ண போறாரு. ஓகேவா? அவர் என்னது நான் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து நான் நீட்டுக்கு இல்ல ஐஐடிக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றாரு? மாவட்ட மைய நூலகத்துக்கு போறாரு. ஓகேவா? மாவட்ட மைய நூலகம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க மைய நூலகத்துக்கு போறாரு. அங்க அட்ரஸ் கொடுத்ததுனால அந்த அட்ரஸ் இல்ல அப்படின்னா என்னது? நீங்க உங்க அட்ரஸ் போட்டு எழுதணும். ஓகேவா? அந்த மாதிரி ஜாயின் பண்றாரு. தேர்வர் தம்மை கவினாக நினைத்து உரிய படிவம் நிரப்புக. அப்ப இந்த படிவம் நிரப்புறப்ப நம்ம யாரு? ப கவின். ஓகேவா? உங்களோட பேரெல்லாம் மறந்துடணும். ஓகேவா? சார் என் பேர் இதான், என் ஊரு தான் அப்படின்றவே எழுதக்கூடாது. ஓகேவா? அப்ப பாருங்க, நாமக்கல் உறுப்பினர் படிவம் நாமக்கல் மாவட்ட நூலக ஆணைக்குழு அப்படின்றத எழுதணும். என்னது? நூலக உறுப்பினர் படிவம் நாமக்கல் மாவட்ட நூலக ஆணைக்குழு. என்னது அது என்ன நூலகம் அப்படின்றத மேல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதை கரெக்டா எழுதணும். மைய நூலகம். ஓகேவா? அந்த இடத்துல போய் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் போடக்கூடாது. ஏன்? மேலே கொடுத்துட்டாங்க மைய நூலகம் அப்படின்றதுனால. இப்போ மைய நூலகம் நாமக்கல் எந்த நூலகத்துல இருக்கு? அது நாமக்கல்ல இருக்கு. நாமக்கல் மைய நூலகம். ரைட்டா? அடுத்து
அட்டை எண் நீங்களா ஒன்று ஃபில் பண்ணலாம், இல்லை உறுப்பினர் நீங்களா ஒன்று ஃபில் பண்ணலாம், இல்லைனா அதை வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் எழுதி வைக்கிறதுனா எழுதி வைக்கலாம். ஓகேவா? அட்டை எண் வந்து 4681, அடுத்த உறுப்பினர் எண் வந்து 6781 36 அப்படின்றத நீங்களா எழுதி வைக்கலாம், ஒரு 6 டிஜிட் நம்பர். ஓகேவா? பெயர் பா கவின், தந்தை பெயர் என்னது, அவங்க அப்பா பேர் என்னது பழனி அப்படின்றது, யார் பேர் வேணா எழுதலாம், ஆனால் இனிஷியலோட எழுதுங்க. இந்த இடத்துல இனிஷியல் குறிப்பிடப்படலை, என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு இனிஷியலோட போட்டு எழுதலாம். ஓகேவா? அடுத்து பிறந்த தேதி என்னவோ பிறந்த தேதி, வயது என்னவோ வயது. ஓகேவா? படிப்பு என்னவோ படிப்பு, 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஏதாச்சும். தொலைபேசி என்பது இருந்தா இருக்கு, இல்லை அப்படின்னா இல்லை. அப்படி இல்லைன்னா வந்து நீங்களா ஒரு நம்பர் எழுதணும், அது கரெக்டான நம்பர் தான் எழுதணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, 4 மாத்திக்கலாம். ஓகேவா? என்னது ஆனா எழுதி இருக்கும், அங்க கேட்டிருப்போ எழுதி இருக்கணும். ஓகேவா? அஞ்சல் முகவரி அப்படின்றப்போ என்ன பண்ணணும், டீடைல்டா எழுதணும், கமா ஃபுல் ஸ்டாப்லாம் கரெக்டா போடணும். என்ன பண்ணணும், கமா ஃபுல் ஸ்டாப் அதெல்லாம் வந்து கரெக்டா எழுதி இருக்கணும். ஓகேவா? அடுத்து நாமக்கல் மாவட்ட மைய நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய இத்துடன் காப்பு தொகை 60. சார் இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் எப்படி சார் நான் ஃபில் பண்றது அப்படின்னா நீங்க எழுதணும். ஓகேவா? 60 40 100, அப்ப 60 40 கூட்டினா என்னது 100. அப்ப காப்பு தொகை எவ்வளவு 60, அடுத்து சந்தா தொகை எவ்வளவு 40, ஆக மொத்தம் 100 ரொக்கமாக செலுத்துகிறேன். என்னது நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் என உறுதியளிக்கிறேன். நான் நூலக நடைமுறைக்கும் விதிகளுக்கும் நான் கட்டுப்படுறேன் அப்படின்றத எழுதணும். அடுத்து இடம் என்னது நாமக்கல், நாள் என்னது அந்த டேட் போடணும். ரைட்டா? அதுக்கப்புறம் தங்கள் உண்மையுள்ள பா கவின். அடுத்து என்னது யாராச்சும் உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களோட பேர் எழுதி திருவா திருமதி அப்படின்றத எழுதி அவர்களே எனக்கு நன்றாக தெரியும். அலுவலக முத்திரையில நீங்க எழுதக்கூடாது. பிணைப்பாடு கையப்போ ஏதாச்சும் தெரிஞ்சா நீங்க எழுதலாம். ஓகேவா? எழுதிடுவீங்களா? அப்ப நான் நூலக உறுப்பினர் படிவம் நிரப்பிடுவீங்களா? ஓகேப்பா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பம் படிவம். என்னது நான் வந்து இப்போ இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறீங்க, 12th முடிச்சிட்டீங்க 10th முடிச்சிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க, நான் வந்து ஸ்போர்ட்ஸில் போய்ட்டு நான் ஜாயின் பண்ணணும், நான் இந்த வந்து கால்பந்துக்கு வந்து நான் ஜாயின் பண்ணுறேன், இல்லை கைப்பந்துக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த படிவம் அப்படின்றது நிரப்பணும். இதுலேயே வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு பேர் கொடுத்துட்டா அந்த பேர் அட்ரஸ் வச்சு எழுதணும், இல்லை கொடுக்கல அப்படின்னா உங்களோட பேர் உங்களோட அட்ரஸ் வச்சு எழுதலாம். ஓகேவா? திரு இ பாரதி என்பவர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக படிவம் நிரப்புகிறார். திரு இ பாரதி என்பவர். ஓகேவா? அவரோட பேர் என்னது இ பாரதி. ஓகேவா? இது முக்கியம். இ பாரதி என்பவர் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் ஆவதற்கு படிவம் நிரப்புகிறார். கீழ்கண்ட அவரின் விவரங்களின்படி தேர்வர் தம்மை பாரதியாக பாவித்து உரிய படிவம் நிரப்புங்க. அப்போ வந்து அதிலே கொடுத்துட்டாங்க, என்னது தேர்வர் வந்து தன்னை வந்து பாரதியா நினைச்சுக்கிட்டு இந்த படிவத்தை நிரப்புங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இல்ல முகவரி, அவங்களோட வீடு முகவரி என்னது 40 கங்கா நகர் கோவை 12. அடுத்து வந்து படித்த பள்ளியோட முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அரசு மேல்நிலைப்பள்ளி கோவை 1. அப்ப என்ன பண்றாங்க, அட்ரஸ் இங்க கொடுத்துட்டா அந்த அட்ரஸ் தான் எழுதணும், நீங்களா ஒரு அட்ரஸ் எழுதக்கூடாது. ஓகேவா? அப்ப மாணவரோட பெயர் என்னது இ பாரதி, மாணவரோட பெயர் என்னது இ பாரதி. ஓகேவா? புரியுதா? அப்ப வந்து அதை கரெக்டா எழுதணும். பாலினம் என்னது ஆண், அப்ப பாரதி அப்படின்னா ஒரு ஆண். ஓகேவா? பிறந்த தேதி என்னது, அது என்ன பிறந்த தேதியோ அதை எழுதிக்கலாம். தேசிய இனம் என்னது, நம்மளாம் என்னது இந்தியன். ஓகேவா? அடுத்து பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயர், பெற்றோர் அப்படின்றப்போ நான் எழுதணும் அவங்க அப்பா பேர் அம்மா பேர் எழுதணும். ஓகேவா? சார் இதில் குறிப்பிடப்படவே இல்லையே சார் அப்படின்னா அப்ப இதை நோட் பண்ணுங்களேன். இங்க வந்து இனிஷியல் என்ன கொடுத்துருக்காங்க, இ பாரதின்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப அவங்க அப்பா பேர் என்னவா இருக்கணும், ஈல ஸ்டார்ட் பண்ற ஒரு பேரா தான் இருக்கணும். அப்ப இளங்கோ. என்னது இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னது மாத்தி எழுதிடக்கூடாது. அப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க அப்பா பேர் இங்க எங்கேயுமே கொடுக்கல, என்னது அவங்க அப்பா பேர் இந்த இடத்துலயுமே குறிப்பிடல, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க திரு இ பாரதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இ பாரதி அப்படின்னா அவங்க அப்பா பேர் என்னவா இருக்கணும், ஈல ஸ்டார்ட் பண்ற ஒரு பேரா இருக்கணும். ரைட்டா? அவங்க அப்பா பேர் என்னவா இருக்கணும், ஈல ஸ்டார்ட் பண்ண ஒரு பேரா இருக்கணும். இந்திரனா இருக்கலாம், அது யார் பேரானா இருக்கலாம், ஆனா ஈல ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? இந்திரன், இளங்கோ அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், இளங்கோ அப்படின்றத நீங்க எழுதணும். ஓகேவா? இளங்கோ கலா. ஓகேவா? இனிஷியலோட எழுதுனா இன்னும் பெட்டர். ஓகேவா? அப்ப பெற்றோரோட பேர் என்னது இளங்கோ கலா. நல்லா இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இ பாரதின்னு கொடுத்துருக்கு, அப்ப அவங்க அப்பா பேர் என்னவா இருக்கும், ஈல ஸ்டார்ட் பண்ற ஒரு பேரா தான் இருக்கும். அப்ப இளங்கோ கலா. ரத்த வகை ஏ பாசிட்டிவ் அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேவா? பி பாசிட்டிவ்னா அவன்னா பிளஸ், ஏ பாசிட்டிவ்னா ஆ பிளஸ் அப்படின்றத நீங்க போடணும். ஓகேவா? இதை வந்து தெளிவா நிரப்பணும். ரைட்டா? உயரம் மற்றும் எடை, சார் நான் அடியில தான் எழுதணுமா சார் உயரத்தை அப்படின்னா இல்ல, பிரச்சனை இல்லை, சென்டிமீட்டர்ல கூட எழுதலாம். ஓகேவா? அது கிலோ அப்படின்றத கிலோகிராம்னு கரெக்டா எழுதி முடிக்கணும். ஓகேவா? ரொம்ப படிவம் வந்து நிரப்பும் போது ரொம்ப தெளிவா நிரப்பணும். ஓகேவா? ஏன் சார் இதுல வந்து உயரம் மற்றும் எடை கேட்கறாங்க, ஏன் இதுல உயரம் மற்றும் எடை கேட்கறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க ஜாயின் பண்றது எது, ஒரு விளையாட்டு போட்டியில ஜாயின் பண்றதுக்காக அந்த படிவத்துல வந்து உறுப்பினராக ஜாயின் பண்றதுக்காக உங்களோட
ஹைட் என்னது, உங்களோட வெயிட் என்னது அப்படின்றத கேட்பாங்க. நீங்க எதுக்கு ஜாயின் பண்ண போறீங்க? இப்போ வந்து கால்பந்துக்கு ஜாயின் பண்ண போறீங்க, உயரம் தாண்டுதல் அப்படின்னா ஹைட் இருக்கணும். இதுக்கு வந்து பளு தூக்க போறீங்க அப்படின்னா வெயிட் இருக்கணும். அதுக்காக தானே கேட்குறாங்க உங்களோட ஹைட் என்ன வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டு முகவரி என்ன சார் போடுறது அப்படின்னா இல்ல முகவரின்னு கொடுத்துருக்காங்களே 40 கங்கா நகர் கோவை 12 அதை வந்து எழுதணும். ஓகேவா, அதை தெளிவா எழுதணும். அடுத்து தொலைபேசி அல்லது அலைபேசி எண் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இருக்கு, இல்லை அப்படின்னா இல்லை. இருந்துச்சு அப்படின்னா தெளிவா கரெக்டான நம்பர் தான் எழுதணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உங்க வந்து என்ன பண்ணலாம், 4 நம்பரை மாத்திக்கலாம், இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேக் நம்பரை கூட நீங்க எழுதிக்கலாம். இதை யாரும் செக் பண்ண போறதில்ல. ஓகேவா, இறுதியாக முடித்த வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன். ஓகேவா, பள்ளியோட முகவரி என்னது, இந்த இருக்கா அரசு மேல்நிலைப் பள்ளி கோவை 1 அப்படின்றது தெளிவா எழுதணும். சேர விரும்பும் விளையாட்டு சார் இந்த கால்பந்து தான் எழுதணுமா? ஒருவேளை கால்பந்து விளையாட்டுக்காக விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா நீங்க கால்பந்துன்னு எழுதலாம். ஓகேவா, அந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா கால்பந்து, கைபந்து அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதிக்கலாம். ஓகேவா, சேர்க்கை எண் ஏதாச்சும் ஒரு 6 நம்பர் எழுதலாம். ஓகேவா, மாணவரின் கையெழுத்து. ஓகேவா, என்னது கையெழுத்து போடும்போது என்னது கிறுக்க கூடாது, என்னது இந்த மாதிரிலாம் கிறுக்க கூடாது. அழகா தெரியுற மாதிரி அழகா வந்து கொஞ்சம் வேணா வந்து எழுத்தை மாத்தி எழுதலாம். ஓகேவா, என்னது எழுத்தை மாத்தி வேணா எழுதிக்கலாம், ஆனா கிறுக்க கூடாது. ஓகேவா, அப்ப பாரதி அப்ப என்னது அதை வந்து என்ன பண்ண கூடாது, கிறுக்க கூடாது. அப்ப அந்த மாதிரி தெளிவா எழுதிக்கணும். தேதி இடம். ஓகேவா, இது மாறி இருக்கு. ஓகேவா, இங்க வரணும். தேதியில் என்னது என்னைய டேட்டு, இடம் வந்து என்ன ஊர் கொடுத்துருக்காங்க கோவை. பெற்றோர் பாதுகாவலரின் கையெழுத்து அப்படின்றப்போ இனிஷியலோட எழுதணும். ஓகேவா, இப்ப என்னது காயிலங்கோ அப்படின்னு வச்சுப்போம். புரிஞ்சுதா எப்படி இந்த வந்து விளையாட்டு மைதானத்தை ஜாயின் பண்றதுக்கு எழுந்த விண்ணப்பம் படிவிக்கணும் அப்படின்றது? அப்ப திரு பாரதி அப்படின்றவர் யாரு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டோட ஆணையத்துல வந்து உறுப்பினராக ஜாயின் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, படிவத்தை நிரப்புறாங்க. அப்ப அவங்களோட விவர படிவத்தை தன்னை வந்து பாரதியா நினைச்சுக்கிட்டு அது நிரப்புங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட்டா, அப்ப இந்த மாதிரி தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா, அப்போ வந்து 40 கங்கா நகர் கோவை 12 படித்த பள்ளியோட அட்ரஸ் கொடுத்துறாங்க, அரசு மேல்நிலைப்பள்ளி கோவை. ஓகேவா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர், சேர்க்கை விண்ணப்ப படிவம். ஓகேவா, மாணவரோட பெயர் என்னது பாரதி. அவங்க அப்பா பெயரோட என்னவா இருக்கணும், கொடுக்கல அப்படின்னாலும் இனிஷியல் கொடுத்துட்டதுனால ஈல ஆரம்பிக்கிற ஒரு பேர் தான் எழுதணும். இதை நோட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதை நோட் பண்ணுவாங்க. அப்ப ஈன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்தின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க பேர் காவாதுன்னு இருக்கணும். இந்த இடத்துல என்ன தப்பா கொடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதனால வந்து இனிஷியல் கொடுத்துருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும், அவங்க அப்பாவோட பேர் எழுதணும். பாலினம் என்ன, ஆண் தான். யாரு, மானோட பேர் என்ன பாரதி. ஒருவேளை பெண்ணை கொடுத்துருந்தா பெண்ணுன்னு எழுதலாம். ஓகேவா, அடுத்து பிறந்த தேதி என்னவோ பிறந்த தேதி. தேசிய இனம் என்னது, நம்ம இந்தியன். ஓகேவா, பெற்றோர் பாதுகாவலர் பெயர். ஓகேவா, என்னது பெற்றோரோட பெயர் என்ன பண்ணணும், அந்த என்ன இனிஷியல் கொடுத்துறாங்களோ அதே இனிஷியல் வச்சு எழுதணும். ஓகேவா, அடுத்து வீட்டு முகவரி தெளிவா எழுதணும். ரத்த வகை கேட்பாங்க. ஓகேவா, ரத்த வகை என்னது A+ இல்ல B பாசிட்டிவா இல்ல வந்து AB நெகட்டிவா அதை வந்து நீங்க எழுதலாம். ஓகேவா, அது வந்து நீங்க A+, அதை மட்டுமே போடுங்க. ஓகேவா, எந்த பிளட் வகையா இருந்தாலும். ஓகேவா, உயரம் மற்றும் எடை அப்படின்றப்போ ஹைட்டை வந்து சென்டிமீட்டர்லயும் எழுதலாம் இல்ல அடியிலையும் எழுதலாம். அடுத்து என்ன கிலோகிராமோ அதை வந்து என்ன பண்ணணும், கிலோகிராம் அப்படின்ற மாதிரி முடிக்கணும், வெறும் கிலோன்னு அப்படின்றது எழுதக்கூடாது. ஓகேவா, அடுத்து வீட்டு முகவரி என்னது, அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வீட்டு முகவரி தான் எழுதணும். ரைட்டா, நீங்களாம் வந்து எழுதக்கூடாது. வீட்டு முகவரி இல்ல முகவரி கொடுத்துருக்காங்களே 40 கங்கா நகர் கோவை 12 அதை தான் எழுதணும். ஓகேவா, தொலைபேசி அலைபேசி என்னது, நீங்க அதே கரெக்டான நம்பர் தான் எழுதணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, மாத்தி கூட எழுதலாம். ஓகேவா, அடுத்து இறுதியாக படித்து முடித்த வகுப்பு என்னது அப்படின்றத எழுதணும். பள்ளியின் பெயர் என்னது, பள்ளியோட முகவரி அப்படின்றது மேல கொடுத்துருக்காங்களா, அரசனை மேல்நிலைப்பள்ளி கோவை 1 அப்படின்றது அதை எழுதணும். ரைட்டா, அதை எழுதணும். அடுத்து சேர விரும்பும் விளையாட்டு, நீங்க எதுல ஜாயின் பண்ண விரும்புறீங்க, நான் வந்து கைபந்துல வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறேன் சார், இல்ல நான் ஃபுட்பால் கால்பந்துல ஆடணும்னு ஜாயின் பண்றேன் சார் அப்படின்றத அப்ப அதை போடணும். ஓகேவா, மாணவரோட கையெழுத்து சேர்க்கை என்ன பண்ணலாம், நீங்களா ஒரு 6 நம்பர் அப்படின்றது எழுதலாம். தேதி என்னது, இடம் என்னது. ஓகேவா, தேதி அப்படின்றப்போ நீங்க எக்ஸாம் எழுதுற தேதியை போடலாம். இடம் அப்படின்றப்போ அதுல என்ன இடம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடமா தான் எழுதணும். கோவைன்னு கொடுத்துருக்காங்களோ அதனால கோவை அப்படின்றத போடணும். பெற்றோர் பாதுகாவலரின் கையெழுத்து, மாணவரின் கையெழுத்து. என்னது கிறுக்கிட கூடாது, என்னது சைன் போடுறோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல போய் கிறுக்க கூடாது, தமிழ் தெளிவா இருக்கிற மாதிரி அழகா எழுதணும். ஓகேவா, ஓகேவா எழுதுறீங்களா? ஓகேப்பா, இப்ப நூலக உறுப்பினர் படிவம் கேட்டுறீங்களா, பார்க்கலாமா? சில கொஸ்டின் பேப்பர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. ரைட்டா, என்ன பண்ணல, இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும், நீங்களா ஃபில் பண்ணணும். ரைட்டா, இப்போ வந்து சென்னை மாவட்ட அப்படின்னு வச்சுப்போம், சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு. சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு அட்டை எண் 4681, உறுப்பினர் சேர்க்கை அட்டை
உறுப்பினர் எண் 36 81 68. இது ஏதாச்சும் ஒரு நம்பராக இருக்கலாம். ஓகேவா, 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பராக இருக்கலாம். பெயர் என்னது? ரா தமிழன். இந்த பேர் என்ன? ராஜேந்திரன். என்னது என்ன? எனக்கு போர்டில் ஒழுங்காக எழுத முடியல, ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக எழுதணும். ஓகேவா, பிறந்த தேதி என்னது? சும்மா ஏதோ ஒரு டேட்டு என்னது, நீங்களாம் வந்து உங்களோட பேர் ஏதாச்சும் ஒன்று போடலாம். ஓகேவா, பிறந்த தேதி. ஓகேவா, ஆனால் வந்து என்னது, அந்த உங்களோட ஏஜையே நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தே நீங்கள் போடலாம். வயது என்னது? 21 இல்லை வந்து 16 ஏதாச்சும் நீங்கள் போடலாம். ஓகேவா, கரெக்டாக வந்து என்னது, ஆனால் ஒரு இதுதான் ஃபில் பண்ணணும். அப்போ என்னது, பிறந்த தேதி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி தான் வயது இருக்கணும். ஓகேவா, மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேவா, என்னது, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன் இல்லை 12ஆம் வகுப்பு படிக்கிறேன் நீங்கள் எழுதணும். ஓகேவா, அடுத்து படிப்பு என்னது? 12ஆம் வகுப்பு. வயது என்னது? 21 இல்லை 18 நீங்களாம் எழுதலாம். ஓகேவா, நான் சும்மா பாசிபிலிட்டிக்காக சொல்கிறேன். ஓகேவா, தொலைபேசி என்னது? 1 2 3 4 5 எழுதக்கூடாது. ஓகேவா, ஏதாச்சும் நம்பர் எழுதலாம். இல்லை அப்படின்னா இல்லைன்னு எழுதலாம். ஓகேவா, அடுத்து முகவரி வந்து டீட்டெயில் தான் எழுதணும். ஓகேவா, முகவரி இப்போ சென்னை 6,17,000 இங்கே போடும்போது ஏதாச்சும் ஒரு இடம் போடலாம். ஓகேவா, பாரதி நகர். ஓகேவா, கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த டோர் நம்பர் அப்படின்றது எழுதணும். வீட்டு எண் நீங்கள் தெளிவாக எழுதணும். ஓகேவா, அடுத்து நான் நூலகத்தில், சென்னை மைய நூலகத்தில், சென்னை நூலகத்தில் உறுப்பினராக பதிவு செய்ய, இத்துடன் காப்பு தொகை. ஓகேவா, என்னது, சென்னை மாவட்ட மைய நூலகம் இல்லை வந்து மைய நூலகம் இல்லை வந்து என்னது உறுப்புற நூலகம், அது மாதிரி எதை வேணால் போட்டுக்கலாம். சென்னை மாவட்ட மைய நூலகம் அப்படின்னு போட்டுக்கலாம். அதான் பார்த்தேன், மாவட்ட மையம் அல்லது வந்து உறுப்புறம் அது மாதிரி எதை வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உறுப்பினராக பதிவு செய்யணும். காப்பு தொகை 60, சந்தா தொகை 40, ஆக மொத்தம் 100 ரூபாய் ரொக்கமாக செலுத்துகிறேன். நூலக நடைமுறை மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகிறேன் உறுதியேற்கிறேன். இடம் என்னது? நாள் என்னது? எனக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த தேதி என்ன இடம்? சென்னைனா சென்னை. ஓகேவா, ஒரு வேளை மேலே வந்து அவங்க அட்ரஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எழுதணும். திருமதி செல்வன். ஓகேவா, தங்கள் உண்மை உள்ள அப்படின்றப்போ அது கரெக்டாக எழுதணும். ஓகேவா, அடுத்து வந்து திருமதி அப்படின்னா யாராச்சும் பேர் போட்டு இதில் எதுவும் நீங்கள் ஃபில் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, திருன்னு போட்டு கார்த்தின்னு வச்சுப்போம். கார்த்தி அவர்களை நன்றாக தெரியும் என சான்றளிக்கிறேன் அப்படின்றத எழுதி முடிக்கணும். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், நூலக உறுப்பினர் படிவம் நிரப்பணும். ஓகேவா, என்னது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒருவேளை எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோமே, என்னது இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா உங்களோட டேட்டா வச்சு நீங்கள் எழுதணும். இல்லை அங்கே மேலே வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பவின் என்பவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து நூலகத்தை ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேவா, ஃபில் பண்ணுவீங்களா? இப்படி தானே பண்ணணும், நூலக படிவை நிரப்பணும். ஓகேவா, அடுத்து சேர்க்கை எண் பெருசாக போட தேவையில்லை. மேல்நிலை வகுப்பு என்னது, 4 வந்து என்னது நீங்கள் டேட்டு போட்டுக்கணும். வகுப்பு பிரிவு என்னது, அறிவியல் பிரிவு இல்லை வந்து சிறப்பு தமிழ் பிரிவு அது ஏதாச்சும் போடணும். மாணவன் பெயர் சும்மா வந்து இப்போ நவீன்னு வச்சுப்போம். நவீன். பிறந்தநாள் வந்து சும்மா 2000. தேசிய இனம் இந்தியன். பெற்றோர் பாதுகாவலர், உங்கள் அப்பா பேர் வந்து பன்னீர். கலா. வீட்டு முகவரி என்ன? சென்னைன்னு வச்சுப்போம். வீட்டு முகவரி வந்து 461. நகர் போடணும். ஓகேவா, பாரதி நகர், சென்னை பின்னாடி வரணும். ஓகேவா, கமா போடுறேன் பார்த்துக்கோங்க, நான் இங்கே கீழே எழுத முடியும்னு போட்டுட்ருக்கேன். ஓகேவா, கமா போட்டு தான் எழுதணும். என்னது, சென்னை பாரதி நகர் 6,18,000. அப்போ கடைசியாக முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா, இறுதியாக படித்த முடிப்பு வந்து 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு முடித்தாங்க. பயின்ற மொழி வந்து தமிழ். பெற்ற மதிப்பெண்கள் 450. இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா,
அது என்ன பண்ணணும், நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். அரசு உயர்நிலைப்பள்ளி, சும்மா அதுவும் வேறு ஏதாச்சும் எழுதலாம். ஓகேவா, அரசு உயர்நிலைப்பள்ளி ஏதாச்சும் ஒரு நகர். ஓகேவா, நகர். ஓகேவா, சென்னை. கடைசியாக முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத வைக்கணும். ரைட்டா, இப்படி தான் எழுதணும். ஓகேவா, தேர்வோட பேர் என்னது, 10ஆம் வகுப்பு. பதிவு என்னது, ஓகேவா, ஆண்டு என்னது, தமிழ் எவ்வளோ மார்க் எடுத்தேன், லட்சுமா நான் இப்போதைக்கு எல்லா 90 போடுறேன், எல்லாத்தையும் 90 போடக்கூடாது. ஓகேவா, அப்போ இப்போ கூட்டுங்க, 100 200 என்ன பண்ணணும், சைடில் கூட்டி போடணும். ஓகேவா, 1 9 2 2 27 470. ஓகேவா, அப்போ இங்கே என்ன மார்க் போடுறீங்களோ அந்த மார்க் தான் இங்கே போடணும். ஓகேவா, 470. மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா? ஆம். தாய்மொழி என்னது, தமிழ். சேர விரும்பும் பிரிவும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும், அறிவியல் பிரிவு இல்லை சிறப்பு தமிழ் பிரிவு. அது எந்த வழியில் கற்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் வழியில் கற்க போகிறீங்க. ஓகேவா, மாணவ மாணவி கையெழுத்து நவீன், நவீன். ஓகேவா, அது என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா, தப்பாக எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்படி தான் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா, அதுக்கடுத்து என்ன இருக்குது, அடுத்து மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, என்னது அடிக்கடி இதெல்லாம் வந்து என்னது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உள்ளது. அடிக்கடி கேட்கறது எது கேட்குறாங்க அப்படின்னா சேர்க்கை விண்ணப்பம் தான் கேட்குறாங்க. மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம் தான் கேட்குறாங்க. அதனால ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பம். இதை கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா, எத்தனை எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க பாருங்க. ஓகேவா, அதனால் என்ன பண்ணணும், வரப்போகிற ஆஃப்லி எக்ஸாம்லையும் சரி, வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, உங்களுக்கு படிவம் நிரப்பக கேட்டால் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். எந்த தப்பும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, அவங்க அப்பா பேர் வந்து ஈல ஆரம்பிக்குது அப்படின்னு ஆரம்பிச்சா அப்போ அவங்க அப்பா பேர் ஈல தான் கொடுக்கணும். நவீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னது, அப்போ அவங்க அப்பா பேர் என்னவா இருக்கணும், அவங்க அப்பா பேர் கொடுக்கல அப்படின்னாலும் இளங்கோ, இந்திரன் அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, இன்பராஜ் அப்படின்ற மாதிரி ஈல ஆரம்பிக்கிற ஒரு பேராக இருக்கணும். அப்போ இதை ஃபில் பண்ணிடுவீங்களா? ஓகே, கடைசி அவருடைய என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஓகே, படிவங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் படிவம் நிரப்புதல் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, படிவங்கள் என்னது, அவன் பேர் என்னது, பாபு, 70, மொழிநகர், மதுரை, 10 வசிக்கிறாரு. அவர் எழுத்தர் பணிக்கு விண்ணப்பிக்கிறார். அப்போ ஒரு 4 விதமான படிவம் தான் அடிக்கடி கேட்குறாங்க. அதில் அதிகமாக கேட்கறது நீங்கள் 11th ஜாயின் பண்ணுறதுக்கான படிவம் அப்படின்றது தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்னது, பேர் என்னது, பாபு, பாலினம் என்னது, அதை கரெக்டாக எழுதணும். பிறந்தநாள் மற்றும் வயது, தேசிய இனம், பெற்றோர் கேட்டிருந்தால் வந்து பாதுகாவலர் அடிச்சிடலாம். இல்லை பெற்றோர் அடிச்சுட்டு பாதுகாவலர் பேர் எழுதுறீங்க அப்படின்னா பாதுகாவலர் பேர், வீட்டு முகவரி எழுதணும். அடுத்து தொலைபேசி, அலைபேசி எண் வந்து என்ன பண்ணலாம், கரெக்டான நம்பர் தான் எழுதணும் அப்படின்னா கரெக்டான நம்பர் எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கூட எழுதிக்கலாம். நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு எவ்வளோ மதிப்பெண் பெற்றீங்க அதை வந்து எழுதணும். தாய்மொழின்னா நமக்கு தமிழ். ஓகேவா, பயின்று மொழின்னது தமிழ் தான் படித்தோம். தட்டச்சு என்னது, நம்ம வந்து நான் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நான் என்ன பண்ணேன், ஹையர் முடிச்சிட்டேன் அப்படின்றத எழுதணும். கணினி என்னது, பட்டயம். எழுத்தர் பணியினை தந்தால் என் பணியினை சிறப்பாகவும் உண்மையாகவும் செய்வேன் என உறுதியளிக்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள பாபு. அடுத்து பாருங்க, சேர்க்கை வந்து ஏதாச்சும் எழுதலாம், தேதி எழுதலாம். வகுப்பு பிரிவு வந்து 11ஆம் வகுப்பு ஜாயின் பண்ணுறீங்க, அறிவியல் பிரிவு ஜாயின் பண்ணுறீங்க. ஓகேவா, 11ஆம் வகுப்பு கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா, 11ஆம் வகுப்பு ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்து மாணவியோட பேர், மாணவர் அல்லது மாணவியின் பெயர், பிறந்த தேதி, தேசிய இனம் என்னது, பெற்றோர் பாதுகாவலர் பெயர் என்னது, வீட்டு முகவரி, இறுதியாக படித்து முடித்த வகுப்பு என்னது, பயின்ற மொழிகள் என்னது, இறுதியாக படித்த பள்ளி முகவரி வந்து டீட்டெயிலாக எழுதணும். ஓகேவா, அப்போ 10ஆம் வகுப்பு பெற்ற மதிப்பெண்கள் இருக்குல்ல, அதுவும் இங்கே டோட்டல் பண்ணுற மதிப்பெண்களும் ஒரே மாதிரி இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது, மாற்றி இருந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, மாற்றி எழுதிடக்கூடாது. அதனால வந்து இது தெளிவாக இருக்கணும். அடுத்து தேர்வோட பெயர் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும், அதுவும் தெளிவாக எழுதணும். 10ஆம் வகுப்பு படிச்சிட்டேன், அது எழுத்துல தான் எழுதணும். 10ஆம் வகுப்பு அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா, என்ன பண்ணணும், எழுத்துல எழுதுங்க. என்ன பண்ணணும், எழுத்துல எழுதணும். பதிவெண் வந்து நீங்களாம் வந்து 6 டிஜிட் நீங்களா எழுதலாம். ஓகேவா, ஆண்டுனது மார்ச் 2025 2024 அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பாடம் ஒரு பாடத்துலையும் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, 90 80. அப்போ இது டோட்டல் பண்ணும்போது என்ன மார்க் வருதோ அந்த மார்க் அப்படின்றது அங்கே மேலே வரணும். கரெக்டாக அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும், மாற்றி எழுதிடக்கூடாது. ரைட்டா, அப்போது இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா, நம்மளோட தாய்மொழி என்ன, சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும் என்ன அப்படின்றத இங்கே எழுதணும். ஓகேவா, தித்திரிக்கா பவின் வந்து என்ன பண்ணுறாரு, நூலக உறுப்பினர் படிவத்தில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன இருக்கணும், எந்த நூலகம், அது மைய நூலகமா இல்லை உறுப்புற நூலகமா, அது கரெக்டாக இருக்கணும்.
அப்போ வந்து கிளை நூலகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேலே கிளை நூலகம் கட்டும் போது இங்கே டிக் பண்ணணும். உறுப்புற நூலகம் அப்படின்னா உறுப்புற நூலகத்தில் டிக் பண்ணணும். ஓகேவா, இதை கரெக்டாக எழுதணும். அடுத்து அட்டை பெயர் உறுப்பினர் என்ன நீங்களா எழுதலாம். பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, படிப்பு, தொலைபேசி எண், அஞ்சல் முகவரி, அஞ்சல் குறியீட்டு என்னுடன் அப்படின்னு கேட்டிருந்தா கரெக்டாக வந்து எப்பயுமே ஒரு அட்ரஸ்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், பின்கோடு எழுதாமல் எழுதக்கூடாது. அப்போ இதுக்கும் நீங்கள் பின்கோடு எழுதணும். ஓகேவா, நான் நாமக்கல் மாவட்ட மைய அப்படின்றது எழுதலாம். ஓகேவா, அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதணும். ஓகேவா, அப்போ வந்து 60 ரூபா வந்து காப்பு தொகை, 40 ரூபா சந்தா தொகை சேர்த்து வந்து 100 ரூபாய் ரொக்கமாக செலுத்துறாங்க. அப்போ இதை வந்து தெளிவாக எழுதணும். ஓகேவா, அலுவலகம் தெரியல எதுவும் நீங்கள் குறிப்பிடக்கூடாது, அது ஆஃபீஸில் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ என்னது அதே மாதிரி பேர் எழுதும் போதே பாரதின்னு இருக்கு, அவங்க அப்பா பேர் இளங்கோவா தான் இருக்கணும். என்னது இனிஷியல் வந்து மாறிடக்கூடாது, மாறினாவது மார்க் குறையும். ஓகேவா, அட்ரஸில் என்னது எந்த இடத்துல மார்க் போவோம், அட்ரஸில் மார்க் போகிறது வந்து கம்மா ஃபுல் ஸ்டாப். ஓகேவா, இந்த இடத்துல என்னது பாசிட்டிவ் போட்டு ப்ளஸ் போடணும். அடுத்து 5.6 அடி 52 கிலோகிராம் அப்படின்றத எழுதணும். ஓகேவா, அடுத்து பெற்றோர் அந்த கையெழுத்து போடும்போது கிறுக்கக்கூடாது, கரெக்டாக எழுதணும். ஓகேவா, ஓகே, உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மாடல் ஒன்று எக்ஸாம்பிளாக வந்து நான் எழுதி காமிச்சேன். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.